அம்மா திருச்சிற்றம்பலம் அடையனை உத்தரவிடங்கள் சொல்லி தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. ஐயா 400 பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். புலியற்போன் வெப்பொழித்த புகழியற்போன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, பூலிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி, பூலிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆலவாய் சொக்கநாதர் ஆடல் வல்லான் ஆலவாய் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருடையும் திருவருளையும் அடியின் மனம், மொழி, மெய்களினாலே வழிபாடு செய்கின்றோம். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியில் சென்று மேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயம் சிவாயம். சொக்கநாதவன்பார் அடியார் பரிபாகம் எல்லாம் அறிந்து, அடியார் பரிபாகம் எல்லாம் அறிந்து, படிக்கீழ் பதமே பதத்தில் கொடுபோ இருத்திடுவை சேரையினும் மேலாம் போகம் அரித்திடுவை சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே திரு தசாங்கம் அப்படிங்கிற அந்த பகுதியை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். என்று 10வது பாடல் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 10வது பாடல் ஏற்கனவே பார்த்துதான், கொஞ்சம் விரிச்சு அதை சிந்தித்து நாம உள்ள போகலாம் அப்படின்னு. திரு தசாங்கம் அப்படிங்கிற இந்த பாடல் அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருவாசகத்திலே 19வது பதிகமாக அமைகின்றது. குயில் பத்துக்கு அடுத்த பாட்டு. ஆக்சுவலா சொல்லணும்னா இது கீழ்பத்துன்னு தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா கிளியையே ஃபுல்லா பாடுறதுனால கிழிப்பத்துன்னு சொல்லியிருக்கணும். ஆனா இது மன்னனுக்குரிய அந்த தச அங்கத்தை விரிப்பதினாலே, அதுவும் திருவாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய 10 அங்கங்களை விரிப்பதினாலே இது தசாங்கம் என்று. தசாங்கம் என்பது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்ற 10 வித நிலைகளை பொருத்தி சொல்வதாக அமைகின்றது. இந்த தசாங்கம் என்பதனுடைய முக்கியமான செய்தி, 10 அங்கங்கள் ஒரு மன்னனுக்கு உண்டு. அவனுக்கு நாடு, பெயர், ஊர், ஆறு, மலை, அவனுடைய வாகனம், படை, பறை, அவன் விரும்பி ஏற்கும் மாடை மற்றும் கொடி. இதுதான் தசாங்கத்தினுடைய 10 அங்கங்களாக சொல்லப்படுகிறது. 10 அங்கங்கள்ல சிவபெருமானுடைய பெயராக ஆரூரன் செம்பெருமானும், மேலும் எம்பெருமான் தேவர் பிரானும் சொல்லப்படுகிறது. இந்த 2வது பாடல்ல தென்பாண்டி நாடே தெளி அப்படின்னு சொல்லப்படுது. அடியார்கள் வாய்ப்பு இருந்தா அவங்க எல்லாரும் அவங்களுடைய முக குறிப்பை காமிக்கலாம். இன்றைய தினம் ஒரு சிறிய இதாயிடுச்சு. திடீர்னு அடியன் காலையில போயிட்டு இருந்தேன், ஒரு சின்ன வண்டி இடிச்சு அப்படியே மைனர் ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு. பட் பெருசா ஒன்றும் காயம், உள்ளுக்குள்ள அப்படியே ஊமக்காயம் மாதிரி ஆயிடுச்சு. அது பெருமான் எல்லாருடைய அந்த ஆசைதான் அடியனை
எந்த ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம காப்பாத்தினா ஃபுல்லா அந்த வண்டிக்கு தான் அடியனுக்கு எந்த விதமான அடியும் இல்லை. பட் சின்னதா பேக்ல ஒரு சின்ன ஒரு கெட்ட மாதிரி ஆயிடுச்சு. அது பெருமானோட சின்னதா ஏதோ கொடுக்கணும்னு கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். எல்லாரையும் பார்த்தா அடியன் எல்லாத்தையும் மறந்துடுவேன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அடியன் வந்து அதை நான் கேட்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நான் எல்லாரும் பார்க்க முடியுது. சுகந்தி அம்மா பார்க்க முடியும், மதில் அம்மா மற்றும் அமர்தா அம்மா, கோலமல் அம்மா, கலாவதி தியாகராஜன், விமலாதேவி அம்மா, சந்திரா அம்மா, கலாவதி கே அம்மா அவர்கள், நடராஜன் ஐயா, புவனேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, கணேஷ் ஐயா, மதில் அம்மா, சாருமதி அம்மா, எல்லாரையும் என்னால பார்க்க முடியும். அடியன் செய்த பெரிய காளியம்மாள் அம்மா இருந்திருக்காங்க, பெரிய அவங்களையும் நம்ம பார்த்தோம். அனுமதி ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா பாடி பெயின் இருந்துச்சுன்னா ரொம்ப சிரமப்பட வேண்டாங்க. உட்கார அளவுக்கு அதெல்லாம் பெருமான் வந்து உங்களை பாக்குற அளவுக்கு, உங்ககிட்ட பேசுற அளவுக்கு அடியனுக்கு ஒரு பெருவாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதனால அது இன்னும் பிரச்சனையே இல்லை. அது வந்து உங்களை பார்த்தாதான் எனக்கு அதுக்காக தான் எனக்கு திருவாசை சிந்தனையே. நான் திருவாசை சொல்லித்தரணுன்ற எண்ணம் தான் எனக்கு கிடையாது, சுயநலம் தான். என்னோட சுயநலம் தான் எங்க அடியார்கள் எல்லாத்தையும் பாக்குறதுக்கு எனக்கு இது தவிர என்ன வாய்ப்பு கிடைக்கும், அது ஒண்ணுதான். அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எதுக்காக சொல்ல வரேன்னா, அடியார்களுடைய அந்த சூலம், அடியார்களுடைய அந்த சூழப்படை வந்து நமக்கு என்ன ஒரு பெரிய நிகழ்வா இருந்தாலும் அது சூழப்படை நமக்கு எப்பொழுதுமே எல்லா இடங்களிலும் அது வந்து நிற்கும் அப்படிங்கிறத அடியன் உணர்ந்தேன். என்ன இடிச்சவர் பாத்தீங்கன்னா அவர் எங்கேயோ விழுந்துட்டாரு. அவர் வண்டி அப்படியே சுக்கா போயிடுச்சு. பட் அவருக்கும் பெரிய இது இல்லை. பின்னாடி வந்து அடிச்சிட்டாங்க. நம்ம கரெக்டா தான் போனேன், அவங்க ஃபாஸ்டா வந்தவங்க அடிச்சாங்க. அதனால பெருமானுடைய அந்த பெருங்கருணையும் குருநாதருடைய குருவர்களும் என்னைக்கும் நம்மளோட பேரிடர்ல இருந்து காப்பாற்று. அதுதான் அடியன் சொல்லக்கூடிய பேரிடர்ல இருந்து நம்ம எப்பொழுதுமே காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம். அடியார்கள் தான் நினைச்சிட்டேன். அடியார்களுடைய ஆசி நம்ம மேல பதிஞ்சிருக்கிறது உண்மை அப்படிங்கிறது அடியன். சரி, திரு தசாங்கம் அப்படின்னு பேசி கேக்குதுங்க. எனக்கு ஒரு பக்கம் காது நான் ஏற்கனவே 3 வாரம் ஆச்சு சரியாகவே இல்லை. தொடர்ந்து நான் டிராப்ஸ் ஊத்துறேன், என்னமோ பண்றேன், எதுவும் கேட்கல. ஒரு பக்கம் காது அடைச்சேதான் இருக்கு. அதனால நான் பேசுறது எனக்கே எக்கோ ஆகுது. அதனால நான் வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு சரியா கேக்குதான்றதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, எல்லாரும் நல்லா கேக்குது, சத்தமா கரெக்டா, ரொம்ப மைல்டாலாம் இல்லாம சரியா நார்மலா இருக்கிற மாதிரி தான் கேக்குதுங்க சுவாமி. நல்லா கேக்குதுங்கய்யா, நல்லா கேக்குது, கேக்குதுங்கய்யா. அம்மா அம்மா கொஞ்சம் கம்மி சவுண்ட் கம்மி வச்சுக்கோங்க. ஆக தசாங்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மன்னனுக்குரிய அந்த 10 விதமான, இந்த மன்னன் நம்ம பார்க்கிற மன்னனுக்கு கல்லினாலான மலை இருக்கும். ஆனா நம்மளுடைய அரசனாகிய சிவபெருமானுக்கோ அருளே மலை. உலக மன்னனுக்கு நீரிலான ஆறு இருக்கும். நம்ம சிவபெருமானுக்கோ ஆனந்தமே ஆறாக இருக்கின்றது. நம்ம சிவபெருமானுடைய நாடு தென்பாண்டி நாடு. தென்பாண்டி நாடுனா ஒருவேளை பாண்டிய நாட்டுல தான் அவன் இருக்கான்னு எனக்கு இல்லை. பாண்டி என்றால் பாண்டித்யம், பாண்டித்யம் என்றால் பெரிய விளக்கம் உடைமை, தென் என்றால் ஞானம். சோ ஞானமும் பாண்டித்யமும் நிறைந்த இடமே அவன் வாழுகின்ற நாடாக விளங்குகின்றது. அவன் உத்தரகோச மங்கை. உத்தரகோச மங்கைன்னா நம்ம இப்ப கும்பாபிஷேகம் ஆச்சு, அந்த உத்தரகோச மங்கை நமக்கு குறிப்பால சொன்னாலும் உத்தரகோச மங்கை உணர்த்துவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது உணர்த்துவது நமக்கு அருள் தான், அருளுடைய மனம். அருளுடைய மனம்தான் உத்தரகோச மங்கை. அது யாருக்கெல்லாம் அருள் ஊறிக்கொண்டிருக்கின்றதோ அவர்கள் மனத்துல, அது வந்து அது அருள்னா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். அருள்னா எதிர்பாராத அன்பு. சிவபெருமான் நம்ம மேல வைக்கிறது என்னது? அருள். நாம் அவன் மேல வைக்கிறது அன்பு. அவனால அவனுடைய அருளுக்கு ஏதாவது நம்ம கைமாறு செய்து விட முடியுமா? நம்ம நினைக்கிறோம் பிரதோஷத்துக்கு 2 லிட்டர் பாலை ஊத்திட்டோம், 2 அருகம்புள்ள சாத்திட்டோம் அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனா நாம வந்து அவனுக்கு கைமாறு செய்ய முடியாது. அவனுடைய உபகாரத்துக்கு நாம் செய்கின்ற கைமாறு எல்லாமே என்னதான்? ஒரு விசேஷ வீட்டுக்கு போறோம், போயிட்டு அவங்க கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். நான் கவனிக்கிறேன், விசேஷ வீட்டுக்கு போகணும், அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கணும். நேரா போய் அவங்க வீட்டு மொய்ப்பானைக்குள்ள கையை விட்டு ஒரு 500 ரூபாய் எடுத்து அவங்களுக்கே நாங்க ஒரு 500 ரூபாய் கொடுத்தா எப்படி இருக்கும்? அவங்களுடைய மொய்ப்பானைக்குள்ள கையை விட்டு அதுலயே 500 ரூபாய் எடுத்து அவங்களுக்கே கொடுத்தா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் சிவபெருமான் கொடுத்த இந்த உலகத்திற்குரிய எல்லா பொருள் எடுத்து அவனுக்கே கொடுக்குற மாதிரி நாம செய்கின்றது. அவனுக்கு நீங்க மலர் போட்டாலும் அவன் கொடுத்த மலர் தான், அவனுக்கு நீர் ஊற்றினாலும் அவன் கொடுத்த நீர் தான்.
எல்லாமே அவன் கொடுத்ததுதான். ஆனா அவனால கொடுக்க முடியாதது, அவனால பெற முடியாது என்னன்னா இந்த கண்ணீர் இருக்கு இல்லையா, கண்ணீர். இந்த கண்ணீர் தான் சிவபெருமான் நமக்கு கொடுக்கல. கண்ணீர் நமக்கு கொடுத்து அனுப்பினானா? கண்ணீர் கொடுத்து அனுப்பல. சிவபெருமானுக்காக நாம் சிந்துகின்ற அந்த ஒரு சொட்டு கண்ணீர் இருக்கு இல்லையா, அதுதான் அவன் கொடுக்காம அனுப்பிச்சது. நீங்க கேட்கலாம், நீர் சிவபெருமான்? இல்ல இல்ல இல்ல. கண்ணீருக்கு என்ன சான்று? கண்ணீர் எதனுடைய சான்று, எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா, திருவள்ளுவர் தான் சொல்றாரு, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசத்தர். ஒரு அன்பை எப்படி மெஷர் பண்றது? ஒருத்தனுக்கு அன்பு இருக்கா இல்லையா, நம்ம மேல அன்பு இருக்கா இல்லையான்னா ஒண்ணும் கிடையாது. அன்பை கூட அடைச்சிடலாம், அன்பை கூட அடைச்சிடலாம். ஆனா அன்பு தருகின்ற அந்த கண்ணீரை அடைக்க முடியாது. கண்ணீர் என்ன பண்ணுது? தன்னால வெளிவந்துடும். ஆக அன்பினுடைய அளவீடு என்பது நாம் சிந்துகின்ற கண்ணீர். நாம் சிந்துகின்ற கண்ணீர் தான் அன்பினுடைய அளவீடு. நீங்க பாத்தீங்கன்னா, நாம திடீர்னு குழந்தைங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா, அந்த பொம்மை வாங்கி தர என்ன பண்ணுவாங்க? பொம்மை வாங்கி தரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஓன்னு அழுகுறது, அழுவாங்க. ஓன்னு அழுகுறது, கண்ணுல இருந்து கண்ணீர் மனம். ஏன்? அந்த பொம்மை மேல அவ்வளவு அன்பு, அம்மா அப்பாவோட எல்லாத்தையும். அது மாதிரி அன்பு அதிகமாயிடுச்சுன்னா கண்கள்ல நீர் பெறுகிறது. இதுல என்னன்னா, ஆண்களுக்கு இயல்பாகவே கண்ணீர் சுரப்பி அறிவியல் ரீதியா அவங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த ஆன்மாவுக்கு ஆண் பெண் என்ற பேதம் இல்லை. அதனாலதான் அழுது அழுது அடியடைந்த அன்பன்னு சொல்லி அந்த மணிவாசன் என்ன பண்ணாரு? சிவபெருமான அழுது அழுது அடியடைந்தார் அப்படின்னு அவருக்கு ஒரு பேரு. அழுது அடியடைந்த அன்பர்னு மணிவாசன். நாம நினைச்சிட்டு இருக்கோம் அடம் பிடிச்சு அழுது போய் சாமியை பிடிச்சிட்டாரு போல. இல்ல இல்ல, சுவாமிக்காக அன்பை பெருக்கும் போது அன்பு என்னவா மாறும்? அன்பினுடைய பை ப்ராடக்ட் கண்ணீர் தான். அன்பு மனசுக்குள்ள தேங்கிருச்சுன்னா கண்கள்ல நீர் பெறுகிறது. அந்த நீர் பெருக்கு. அப்ப அன்பை தேக்கி தேக்கி அழுது, அப்ப அன்பை அதிகமாக்கி இறைவனிடம் சேர்ந்தான்றதான் நாம புரிஞ்சுக்கணும். நாம ஓகே சிவபெருமான்கிட்ட போய் அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு ஒரு வார்த்தை திருவாசகத்துல வரும். அழுதால் உன்னை பெறலாமே. சரி, அப்ப என்ன பண்ணிடலாம்? ஒரு கிளிசரன் எடுத்து கண்ணுல போட்டு சிவபெருமானுக்கு முன்னாடி அப்படியே கண்ணீர் விட்டோம்னா சிவபெருமான் வந்துருவார் அப்படின்னா இல்ல. மெய்யா எழுதால்தான் பெறலாம், சும்மா எழுதாலாம் பெற முடியாது. ஆமா, அழுகிறது அப்படிங்கிறது என்னன்னா அன்பினுடைய ஊற்று நீர், அன்பினுடைய ஊற்றுக்கண் தான் கண்ல இருந்து வருகின்ற கண்ணீர். அதனால அந்த அந்த அன்பை பெருக்கிறதான் அழுதால் உன்னை பெறலாமேனா, அன்பை பெருக்கினால் உன்னை பெறலாமேன்னு அது இன்டைரக்டா சொல்றாங்க. அன்பை பெருக்கினால் உன்னை பெறலாமேன்னு சொன்னா யாராவது அன்பு பெருக்க முயற்சி பண்ணுவாங்க? அன்பு பெருக்க காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. பார்த்தாரு யாரு? ஞானசம்பந்தர் பார்த்தாரு. 10 நிமிஷத்துல எங்க போயிடுவாரு? சிவனடி கீழே போயிடுவாரு. இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும், என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறாரு. கடைசியா சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ தேவாரம் படிக்கிறேன், திருவாசகம் படிக்கிறேன், மந்திரம் படிக்கிறேன், தந்திரம் படிக்கிறேன், அங்க போய் அந்த பூஜை பண்றேன், இந்த வேள்வி பண்றேன், இதெல்லாம் நீ பண்றையோ பண்ணலையோ தெரியாது. பெருமானுக்காக கண்ணீர் பொதன்னு வருதா? வேணாம். அது கூட உன்னால முடியாதுன்னா கண்ணுல கண்ணீர் லேசா கசிஞ்சா போதும். கண்ணுல லேசா கசிஞ்சா போதும். அது எப்படி கசியணும்? காதலாகி கசியணும். அதுதான் முக்கியம். அது மட்டும் நீ பண்ணிரு, சிவபெருமானுடைய திருவடிக்கு நீ சேர்வாய் அப்படின்னு நமக்கு ஒரு டிப்ஸை கொடுத்துட்டு உள்ள போறாரு. டிப்ஸை கொடுத்துட்டு அந்த அழல் சோதிக்குள்ள போறாரு. ஆக சிவபெருமானுடைய பூசையில மிக முக்கியமான வஸ்து எது அப்படின்னு பார்த்தா, வில்வ இலையோ, எருக்க மலரோ, வெள்ளியில வில்வ மாலையோ, இல்ல சாமிக்கு ஒரு 100 ரூபாயோ, 4 பூவம்பலமோ, 2 வெத்தலை பாக்கோ, ஒரு தேங்காயோ இல்லை. சிவபெருமானுடைய சிவபூசையிலே முக்கியமான வஸ்து என்பது கண்ணீர். கண்ணீர் வரல அப்படின்னா அந்த சிவபூசை நிறைவடைகிறன்னு அர்த்தம். இல்ல எனக்கு கண்ணீரே வரமாட்டேங்குது, அப்ப அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பு பெருக்கலன்னு அர்த்தம். அன்பை பெருகிக்கிட்டே இருக்கணும். பெருமானே அன்பை பெருக்கு. ஒண்ணு உங்களுக்கு கண்ணீர் வர்றதுக்கு ஈஸியான எளிமையான வழி என்ன தெரியுமா? எனக்காக 26 அடியார்கள் இருக்காங்க, ஒரு நிமிடம் என்னோட கலந்துருக்கலாம், அடியார்கள் எல்லாம் ஆன் பண்ணலாம். சிவபெருமான்கிட்ட கலந்து அவன்கிட்ட கண்ணீரே வரல, சாமி கல்லஞ்சா இருக்கேன், என்ன மாதிரி கல்லஞ்சு இருக்கவே முடியாது. நிறைய கோவை அடியார்கள் ஓவிய சேர்வி அம்மா இவெல்லாம் பார்த்தா அப்படியே திருவாச பாடிக்கிறப்ப கண்ணுல இருந்து கண்ணீரா வரும். என்ன இது உங்களுக்கு மட்டும் கண்ணீர் வருது, நமக்கெல்லாம் கண்ணீரே வர மாட்டேங்குது, போச்சுப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சோம். ஒரு ரொம்ப நாள் ஆச்சு,
சிவபெருமான் வந்து எல்லா பிறவிகள் தோறும் இந்த ஆன்மாவுக்கு அருள் செய்கின்றான் அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே சாமி நினைச்சேன், அப்பா உனக்கு எவ்வளவு வேலை இருக்கும், எத்தனை ஆன்மாக்களை நீ மேய்க்கணும், எனக்கும் டைம் எடுத்து என்னுடைய உடலுக்குள்ளேயும் அமர்ந்து எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யானிலன் இதற்கு ஓர் கைமாறு என்ற மாதிரி என்னுடைய உடம்புலையும் உட்கார்ந்து என்னையும் ஆட்கொண்டாயா பெருமானே, நாவுக்கரசருக்கு அருள் செய்த பெருமானே, நம்முடைய நால்வர் பெருமக்களுக்கும் 63 நாயன்மாருக்கு அருள் செய்தவன் எனக்கும் அருள் செய்யறானான்னு ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன். கண்கள்ல நீர் பெருகுச்சு. அன்னைக்கு பெருகின கண்ணீர் இன்னைக்கு வரைக்கும் குறையல. யாராவது சொக்கனாதான் சொன்னா அவ 63 திருவிளையாடலை நினைக்கும் போது கண்கள்ல நீர் பெருகுது. நீ இப்படி வந்துதான் உனக்கு நிரூபிக்கணுமா? நீ போய் மண்ணு சுமக்கணுமா சாமி? மதுரை வீதியில கால்நோக நடந்து தலையிலே கூடை வைத்து மண் சுமக்கணுமா? நீ நினைச்சா ஆள் போட்டு சுமக்கலாம். நீயே வந்து சுமந்தாயே பெருமானே, அத்தனை பந்தியம் பெரு பாட்டிக்கிட்ட புட்டு வாங்கி சாப்பிட்டது நீதானா நினைக்க. சொக்கநாதர் சன்னதி இருக்கு, புட்டு சொக்கநாதருடைய கோவில் இருக்கு. அதை பார்க்கும் போது அப்படியே நான் என்ன சொல்ல வரேன்னா, இறைவன் செய்த உபகாரத்தை நாம நினைக்கும் போது நம்ம கண்கள்ல நீர் பெறும். நம்ம எல்லாரும் நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல, இந்த இறந்தவங்க வீட்டுக்கு எல்லாம் எல்லாரும் போவோம். போனா எல்லாருமே அழுவாங்க, பாக்குறீங்களா? இறந்தவங்க வீட்டுக்கு எப்ப போவாங்க எல்லாருமே அழுவாங்க. எல்லாரும் என்ன நினைச்சு அழுவாங்க? ஒரு அம்மா இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க தாயார் நினைச்சுதான் அழுவாங்க. எல்லாரும் இறந்து போனவங்க நினைச்சு யாரும் அழுக மாட்டாங்க. அவங்களுக்கு தூர சொந்தம்னு வச்சுக்கோங்க, அவங்க தாயாரு, அவங்க வீட்டுல நடந்த சம்பவம் அதை நினைச்சுதான் வருத்தப்படுவாங்களே தவிர அவங்க எல்லாரும் வந்து. அது போல சிவபெருமான் நமக்கு செஞ்ச உபகாரத்தை நினைக்கும் போது என்ன வந்துரும்? கண்கள்ல நீர் வந்துரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. சிவபெருமானுக்கு பிடித்த ஒரு சிவபூசையோடைய வஸ்து எதுன்னா கண்ணீர் தான். கண்ணீர் இல்லாத சிவபூசை, கண்ணீர்னா புதன்னு வர வேணாம், லேசா ஒரே ஒரு மயிர் இலை கீற்று அப்படியே லேசா கண்கள்ல இலையோடிட்டு உள்ள போனா கூட பரவாயில்ல. பெருமானே, இந்த பிறவியில உன்னை வழிபாடு செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துன்னு நினைச்சா போதும், கண்கள்ல நீர் பெருகும். அப்ப அதை பெருக்கிறா மட்டும்தான் சிவபூசை பெருகும். ஆக நாம செய்கின்ற அந்த சிவபூசையில முக்கியமானது அதுதான். திருத்தசாங்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அவன் எல்லா மன்னர்களும் எத்தனையோ எத்தனையோ வச்சிருந்தா கூட நம்ம சிவபெருமான் வைத்திருக்கக்கூடிய மலை என்பது முக்தி என்ற மலை. அவன் விரும்பி ஏற்கின்ற வாகனம் எது? சிவபெருமானுடைய வாகனம் எது? தசாங்கத்துல சிவபெருமான் விரும்பி ஏற்கின்ற வாகனம் எது? ஆனா என்ன சொல்லணும்? ஞானாகாசம். ஞானாகாசத்தையே குதிரையாக அவன் ஓட்டுகின்றான். ஞானாகாசம் அப்படின்னா என்னன்னா, ஆகாசம்னு என்ன? ஆகாசம்னு என்ன? எல்லை இல்லாதது, விரிஞ்சு பறந்தது. எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கும். இப்ப ஆக மொத்தம் என்ன ஆயிடுச்சு? கிளாஸ ரிப்பீட் தான் பண்ணணும். திரும்ப ஒன்னாவது கிளாஸ் இருந்து போகணும். ஆகாயம்னா நாம சொல்கின்ற விடை என்னன்னா, எல்லாவற்றுக்கும் இடம் தருவது. எல்லாத்துக்கும் இடம் தந்தா அதுக்கு பேர் ஆகாசம். எதுக்கு ஆகாசம்னா ஸ்பேஸ். ஸ்பேஸ்க்குள்ள என்ன வைக்கலாம்? மண்ணு வைக்கலாமா? வைக்கலாம். நெருப்பு வைக்கலாமா? வைக்கலாம். காத்து வைக்கலாமா? வைக்கலாம். நீர் வைக்கலாமா? வைக்கலாம். 5 பூதங்கள்ல 4 பூதத்துக்கு இடம் தந்தா அந்த பூதத்துக்கு பேர் என்ன? பஞ்சபூதம். வானம், ஆகாசம், வானம். 4 பூதங்களுக்கு எந்த பூதம் இடம் தருதோ அந்த பூதத்துக்கு ஆகாசம்னு பேரு. எல்லாத்துக்கும் இடம் தந்தா அதுக்கு பேர் என்னது? ஆகாசம். ஆகாசம் தான். எல்லாவற்றுக்கும் இடம் தந்தா அது ஆகாசம்ன்றது. வானம். வானம்னா என்ன? எல்லாத்துக்கும் இடம். நாம மனசு எல்லாருக்கும் இடம் தருது. யாரு வந்தாலும் கழிக்காம, அவங்க எனக்கு ஆகாதுன்னு சொல்லாம எல்லாவற்றுக்கும் நம்ம மனசு இடம் தந்தா நம்ம மனசு என்ன? ஆகாசம். நம்ம மனசு ஆகாசம், உங்க மனசு வானம். சரி, ஆனா வர்ற பொருளை சிவசக்தியாக நினைந்து உள்ளுக்குள்ள ஏத்துது. எல்லாத்துக்கும் இடம் தருது. எப்படி இடம் தருது?
சரி போனா போகுது, அப்படி கிடையாது. எல்லாருமே சிவசக்தின்னு சொல்லி அவங்களுக்கு உடம்புல மனசுக்குள்ள இடம் தந்தா எல்லாவற்றையும் சிவசக்தியா பார்த்தா அதுக்கு பேர் என்ன? ஞானம். எல்லாவற்றையும் சிவசக்தியா பார்ப்பதுக்கு பேர் தான் ஞானம். ஞானம் வந்தவொடனே எல்லாத்தையும் தூக்கி மனசுக்குள்ள எல்லாருக்கும் இடம் கொடுத்தா அதுக்கு பேர் ஞானாகாசம். அந்த ஞானாகாசத்துலதான் இவன் ஆடுறான். யாரு? நடராஜர் ஆடுறான். இப்ப தில்லை என்ன? அது தில்லை என்ன சாமி? ஆகாசத்தலம் தானே. தில்லை ஆகாசத்தலம் தானே. ஒருத்தவங்க ஆடணும்னா எப்படி? இப்ப நான் ஆடணும், ஒருத்தவங்க ஆடணும். ஆடுறதுக்கு என்ன வேணும்? இடம் வேணும். ஸ்பேஸ். இடம் இருக்கு. சுத்தி 2 கட்டிலு. இது இந்த ரூம்ல ஒரு கட்டில் இருக்கு, ஒரு சேர் இருக்கு, ஒரு இது இருக்கு. எல்லாம் இந்த இடத்துல ஆட முடியுமா? இடம் ஸ்பேஸ் நிறைய இருக்கணும், அப்பதான் ஆட முடியும். அதனால இவன் என்ன பண்றான்? இவனுடைய நடனம் பெரிய நடனம். அது ஆடுறதுக்கு வானமே ஸ்பேஸா வேணுமா? எப்படின்னு பாருங்க. வானம்ன்றதுதான் எல்லாத்துக்கும் இடம் தர்ற ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்ல ஆடுறதுனாலதான். அதனால உங்க மனசு எல்லாருக்கும் இடம் கொடுத்தா அந்த மனசுல சிவபெருமான் நடனம் செய்கின்றான். அந்த செய்தியத்தான் நமக்கு எது சொல்லுது? சிதம்பரம் சொல்லுது. சிதம்பரம் சொல்றது என்ன? எல்லாத்துக்கும் இடம் தரணும். நமக்கு என்ன சொல்லுவோம்? எல்லாத்துக்கும் இடம் தருவோம். ஆனா என்னுடைய தம்பி இருக்கானே, என் சொத்தை பிரிச்சு போயிட்டான், அவனுக்கு மனசுல இடமே கிடையாது அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? மனசுல மனசு ஆகாசம் ஆகுமா? ஆகாது. எல்லாரையும் மன்னிச்சு, யாரு என்ன தப்பு செஞ்சாலும் அந்த குறை தெரியாம எல்லாரையும் மன்னிச்சு அவங்கள மனசுல விளக்காம அவங்களுக்கு உள்ள மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டா உங்கள் மனசு ஆகாயம். அவங்களையும் சிவபெருமான நினைச்சு ஏத்துக்கிட்டா அது பேரு ஞானாகாசம். அந்த ஞானாகாசத்துலதான் இவன் அந்த ஞானாகாசத்தான் குதிரையா ஓட்டுறான். அப்படின்னு பாருங்க. சிவபெருமான் அந்த ஞானாகாசத்தை தான் குதிரையா ஓட்டுறான். அதுதான் அவனுடைய சிறந்து. அதனால அப்பேற்பட்ட அந்த ஞானாகாசத்தை நாம் நம்மளுடைய பொருளாக வைத்திருக்க வேண்டும். கோயிலுக்கு போறோம், சிவனடியார்களே பாக்குறேன், நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா? சிவனடியார்கள் அவங்க குரூப் தான். அவங்க குரூப்புக்குள்ளே என்ன இருக்கும்? சிவா உங்களுக்கு தெரியுமா? அந்த சிவா இருக்காரு, அந்த சிவா நம்மளை விட்டுட்டு போய் எங்கேயோ போயிட்டு வந்துட்டாரு சிவா. அந்த சிவா அவர் அங்க போய் சாப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னு ஒரு குரூப்புக்குள்ளேயே 2ஆ பிரிஞ்சுக்கிட்டு இவங்க அவங்க கிட்ட பேசுறதுல, அவங்க இவங்களுக்குள்ள பேசுறதுல. இதுவா சிவம் காட்டுனது? இந்த சிவனடியார் திருக்கூட்டம் அந்த சிவனடியார்கிட்ட பேசுறது கிடையாது, அந்த சிவனடியார் திருக்கூட்டம் இந்த சிவனடியார் பேசுறது கிடையாது. இதுவா நமக்கு ஆகாச பெருவழி? சிதம்பரத்துக்கு போயிட்டா அங்க போயிட்டு என்ன பண்றோம்? யோ தள்ளியா மறைக்குதியா நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சண்டை போடுறோம். சிதம்பரமே யாரு கூடயும் சண்டை போடாததுதான் சிதம்பரம். யாரு கூடயும் சண்டை போடாம எல்லாரையும் தனக்குள்ள அவங்களை ஏத்துக்கிறது பேர் தான் சிதம்பரமே. சிதம்பரத்துக்குள்ள போய் சண்டை போடுறோம் இல்ல? அப்ப என்ன நம்மளுடைய தாத்வீகம்? அப்ப நமக்கு என்ன சொல்ல தாத்பரியம் சொல்லி தரல. கடைசி வரைக்குமே சிதம்பரம் சொல்லி கொடுத்தோம். சிதம்பர தரிசனம் கண்டால் மறுபிறவி இல்ல. எந்த சிதம்பர தரிசனம்? எல்லாருக்கும் இடம் தருகின்ற மனச சிதம்பரமா வச்சுக்கொண்டு அதை தரிசனம் செஞ்சாதான் மறுபிறவி இல்ல. இங்க இருக்கிற ஸ்பேஸ் சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கிற சிதம்பரத்தை போய் பார்த்துட்டு என்ன திரும்ப சாமி பிறவி கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைச்சா என்ன சாமி நீ சிதம்பரத்தை பார்த்தா பிறவி இல்லைன்னு உன்னை பார்த்துட்டு வந்த கரும் திரும்ப அடுத்த பிறவி கொடுத்துட்டீங்கன்னா சாமி சொல்லுவார், தம்பி நீ நினைச்ச சிதம்பரம் அது இல்லை, உன் மனசுதான் சிதம்பரம் ஆகணுமே தவிர நீ போய் இங்க இருக்கிற பொன்னம்பலத்தை போய் பார்த்துட்டு அது சிதம்பரம் நினைச்சுக்காது தங்கம் அப்படின்னு சொல்ல. அதனால தாத்பரியங்களை கொன்று விட்டு வெறும் அந்த என்ன சொல்றோம் நம்ம அந்த தத்துவங்கள் எல்லாம் கொண்டுட்டு தத்துவத்துக்கு புறம்பாதான் வழிபாடு செய்யும். அடிக்கடி சொல்லியிருக்கேன். புத்தர் என்ன சொன்னாரு? புத்தர் கடவுள் இல்லைன்னு சொன்னவர், தெரியும் இல்லையா? கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் புத்தர். புத்தரை என்ன பண்ணிட்டாங்க? சிலையில அடிச்சு சாமியாக்கிட்டாங்கல்ல. புத்தர் சொல்ல வந்த கருத்துக்கு ஆப்போசிட் ஆயாச்சு. இப்ப அது புத்த மதமான்னு கேக்குறாங்க. புத்தர் கடவுள் இல்லைன்னு தான் சொல்ல வந்தார். உனக்கு தெரியுமா புத்த சமயத்திலயும் சமண சமயத்திலயும் என்ன கிடையாது தெரியுமா? வானம்ன்ற பூதம் கிடையாது, தெரியும்ல? அவங்களுக்கு 4 பூதம் தான். அவங்களுக்கு என்ன கிடையாது? வானம்ன்ற பூதமே அவங்களுக்கு கிடையாது. 4 பூதம் தான். உலகாயதர்கள் புத்த சமயம் சமண சமயத்தம் 4 பூதம் தான். 5வது பூதம் கிடையாது.
நினைச்சு பாருங்க. ஆக அந்த ஆகாசம் நுட்பமானது, அதை விட நுட்பமானது அடியேன் இப்ப சொல்லிட்டு இருக்க செய்தி. உங்க மனசுல யாரு மேலேயாவது விருப்பு வச்சிருந்தா அதை தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டுட்டு இனிமே அவர்களுக்கு உங்க மனசுல இடம் கொடுங்க. ஒரு போனை போட்டு பேசுங்க. எப்பா என்னப்பா, அவங்க போனை அட்டன் பண்ணாம கட் பண்ணிட்டா ஓகே, அது நமக்கு பிரச்சனை இல்லை. அவங்க நம்ம நிராகரிச்சுட்டு போட்டோம் பிரச்சனை. ஆனா நாம அவங்ககிட்ட இனிஷியேட் பண்ணோம்னா நம்ம மனசு சிவபெருமான் ஆடுகின்ற உண்மையான ஆகாச தலமாக நம்ம மனசு ஆடுகிறோம். இதுதான் இதயஸ்தானம், அங்கதான் பெருமான் ஆடு. அதனால விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணிடலாம், எல்லார் மேலேயும் விருப்பு வச்சிடலாம். விருப்பு இல்லாம இருக்க முடியாது. ஒண்ணு விருப்பு இருக்கணும், வெறுப்பு இருக்கணும். நாம என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கு மேலேயும் விருப்பு வச்சுட்டோம்னா அது என்ன ஆயிடும், அது நம்மளுடைய ஆகாச தலமா மாறும். அதனாலதான் அதனால ஞானாகாசத்தை மறந்துடக்கூடாது. சிதம்பரம் என்பது ஆகாய தலத்துல சிவபெருமான் ஆடுறான்னா இடம் தரணும். அவன் சிவபெருமான் ஒருவன் தான் என்ன பண்ணிருக்கான், நீங்க அவனை திட்டுங்க, மூச்சுக்காத்த நிறுத்திடுவானா? நீங்க திட்டுங்க, உங்க மூச்சுக்காத்த நிறுத்திடுவானா? சிவமே இல்லைன்னு சொல்லுங்க, மூச்சுக்காத்த நிறுத்திடுறானா? சாப்பாடு இல்லாம ஆக்கிடுறானா? சொல்ல போனா அவங்களுக்கு தான் சாப்பாடு, அவங்களுக்கு நம்மளோட ஜாலியா தான் வச்சிருக்காங்கல்ல. நாத்திகம் பேசுறவங்க நல்லா தான் இருக்காங்க. அதனால நினைச்சு பாருங்க, அவனை திட்டினாலும் சரி, அவனை வந்தாலும் சரி, வாழ்த்தினாலும் சரி, சிவபெருமான் தன்னுடைய அன்பை யாருக்கும் ஒரு நாளும் குறைச்சிக்கல. அவன் எல்லாருக்கும் சமமான அன்பு செய்யறதுனாலதான் அவன் யாரு, அவன் ஆகாச பெருவழியில் நின்று ஆடுறான். ஆனா நம்ம மனசை அப்படி மாத்தணும்ன்றதுதான் ரஜினியோட ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரஜினி ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரஜினி மாதிரியே ஸ்டைல் பண்ணுவாங்க, ரஜினி மாதிரியே முடி வெட்டிக்குவாங்க, அவரை மாதிரியே நடப்பாங்க, அவருடைய ஸ்டைல் என்ன அவரை மாதிரியே பேசுவாங்க இல்ல. அதுதான் ரஜினி ஃபேன்ஸ். விஜய் ஃபேன்ஸ்னா அப்படிதான், அவங்க ஃபேன்ஸ்னா அவங்க அந்த தலைவர் எப்படி இருக்காரோ அது மாதிரியே இருப்பாங்க. ஆனா நாமெல்லாம் யாரோட ஃபேன், நம்ம அப்பா சிவபெருமானுடைய ஃபேன். சிவபெருமான் எப்படி இருக்கான், சிவபெருமான் சடாமுடி போச்சு, சடாமுடி ஒட்டிக்கிறதுக்கு பேரு சிவபெருமானுடைய ஃபேன் கிடையாது. சில பேர் நான் பாக்குறேன் சடாமுடி தூக்கி ஒட்டிக்கிறது, அதுக்கப்புறம் காலில் அந்த தண்டை போட்டுக்கிறது, அப்புறம் கழுத்துல ருத்ராட்சம் ஆடும் சரஞ்சரமா போட்டுக்கிறது. இதுதான் சிவபெருமான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, சிவபெருமானுடைய குணத்தை நாம் பெறணும். சிவபெருமானுடைய குணம் என்ன, நீ என்ன பண்ணாலும் மன்னிச்சிருவார், உனக்கு வாய்ப்பு கொடுப்பார், செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ், ஃபோர்த் சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். அது மாதிரி யாரு தப்பு பண்ணாலும் சான்ஸ் கொடுத்துட்டே இருங்க, நீங்களும் சிவமாகலாம். இதுதான் நம்மளுடைய, நாம அப்பதான் சிவபெருமானுடைய தொண்டன்னு சொல்லிக்கலாம். நம்ம சிவபெருமானுடைய தொண்டன் எப்ப சொல்லலாம்னா, சிவம் போலவே நாமும் இருக்கணும். அவன் எல்லாத்தையும் மன்னிக்கிறான், சிவபெருமானே மன்னிக்கிறான். நமக்கு என்ன வந்துச்சு, சிவபெருமான் மன்னிக்கிறான். ஒருத்தர் சொல்றாரு, ஐயோ நீங்க எல்லாரும் நேத்து அம்மா சார்மதி அம்மாவோட வீடியோல தான் பார்த்துட்டு இருந்தேன். திரு அஞ்சை களத்துல, ஆனா மக்களும் அப்படிதான் இருக்காங்க, நம்ம மக்களும், அது வேற விஷயம். திரு அஞ்சை களத்துல சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க, எல்லா அடியார்களும் கத்தமுச்சன்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஐயா எடுத்து சொன்னாரு, நீங்க இந்த மாதிரி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறப்போ, தேவாரம் பாடிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி கவனிக்காம கச்சமுச்சான்னு பேசுனீங்கன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்க, சிவ அபராதத்துக்குள்ளாயிருவீங்க. நீங்க சிவ அபராதத்துக்குள்ளாயிருவீங்க. நீங்க இதுக்கு சிவனுடைய பாவத்துக்கு பெரும் பாவம் அப்படின்னாரு. நான் நினைச்சிட்டேன், சிவபெருமானே சரின்னு இருக்கான், சிவபெருமான் எல்லாத்தையும் பொறுத்தான் போயிட்டு இருக்கான், நாம தான் நிறைய பெரும்பாவம் அதெல்லாம் சொல்றோம். அதனால சிவபெருமானுக்கு எதுவுமே அவனுக்கு பாவ செயலே கிடையாது. அடுத்த சான்ஸ், நீ கொடும்பாவியா இருக்கியா, அதுக்கு அடுத்த மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறவியில உனக்கு போடுவார். அவ்வளவுதான். அந்த பிறவியில கொஞ்சம் மாறுறியா, அதுக்கு அடுத்த பிறவிய ஈஸி பண்ணிடுவார். ரொம்ப பெண்ணாசையா இருக்கா, பெண்ணாவே பிற அப்படின்றவார். மண்ணாசையா இருக்கா, மண்புழுவாவே, மண் ஆசை தானே, எல்லார் நிலத்தையும் வாங்கி போட்டு ஊர் அடிச்சு உடையில போட்டாரு. அடுத்த பிறகு மண்புழுவா பெற, மண்ணிலேயே உலண்டுட்டு போ. இப்ப மண்ணாசை உனக்கு போயிருச்சான்னு கேட்பாரு. சாமி ஏங்க அப்படி வச்சுக்கணும் நம்ம, அதாவது அப்பானால டைரக்டா சொல்ல முடியாது, அதனால அவங்க மூலமா நம்மள இப்படி இரு அப்படின்னு ஒரு அதாவது ஒரு வழிபடுத்துறாரு, அவ்வளவுதான். அப்படி எடுத்துக்கலாம்ல. புரியல சாமி. இல்லைங்கய்யா, அதாவது நம்ம இப்படி இருக்கோம், அதை இப்படி பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது டைரக்டா அவர்னால சொல்ல முடியல அப்படின்றதுக்காக தான் நம்ம மாதிரி ஒரு அடியார் மூலமா அவங்க சொல்றாங்க. வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நல்லது. அதாவது
லோகன் ஐயா, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது தெரிஞ்சாதான் நான் சொல்ல முடியும். நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு இல்லைங்கய்யா. சொல்றீங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சாமி? அதாவது என்னன்னா நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அதாவது என்னன்னா இப்ப கதம்பதான் பேசிட்டு இருந்தாங்க, அதனால அது மாதிரி அவங்களுக்கு ஒரு இது வந்து ஒரு தப்பான ஒரு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுக்கு சொல்றேன். அது வந்து ஆனா அது அவங்க அவங்க செஞ்ச ஒரு பேரன்பா கூட இருக்கலாம் இல்லையா. அதாவது அதைத்தான் சொல்ல, சிவனுக்கு அபராதம் என்ற சொல்லே கிடையாது. சிவனுக்கு அபராத சொல் இருந்ததுன்னா, சிவ அபராதம்னா, சிவ அபராதம்னா எல்லாரும் தான் சிவ அபராதி. எல்லாருமே பிறந்த எல்லாருமே சிவ அபராதி தான். அதனால அப்படி சொல்றதை நம்ம நல்லா சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லலாம். நீங்க நல்ல விஷயமா எல்லாம் கவனிங்க, உங்களுக்கு பெரும் பேரு கிடைக்கும்னு சொல்றது நல்லது. நீங்க கவனிச்சா உங்களுக்கு சிவபதம் கிடைக்கும்னு சொல்றது எப்படி இருக்கு? நீங்க கவனிக்கிறேன்னா நீங்க நரகத்துக்கு போயிருவீங்கன்னு சொல்றது எப்படி இருக்கு? நான் அதுதான் கேட்கிறேன். நீங்க கவனிச்சா சிவனுடைய திருவடிக்கு போயிருவீங்க அப்படின்னு சொல்றது நல்லா இருக்கா? நீங்க கவனிக்கிறேன்னா நல்லாவே இருக்க மாட்டேங்க, அடுத்த பிறகு நாயாத்தான் பிறப்பீங்கன்னு சொல்றாங்க. சிவபெருமானே மன்னிச்சு அவன் போய்க்கிருக்கான். அதனால அந்த நல்ல வார்த்தையை சொல்லுங்க. ஆனா என்னோட கருத்து, இப்ப நான் பேசுறது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும், புரியுதுங்களா? அது மாதிரி அதாவது உள்ள நான் என்ன வச்சு பேசுறேன்றது உங்களுக்கு புரியாது. ஆனா அது மாதிரிதான் அவங்க பேசியிருக்காங்க. அதாவது அவங்களுக்குள்ள எப்படி அந்த அன்பை செலுத்துமோ அது மாதிரி அவங்க செலுத்துறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய வள்ளுவருடைய வார்த்தை தான். என்ன வார்த்தை? அந்த கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. கனியான சொற்கள் இருக்கும்போது காயான சொற்களை பயன்படுத்த தேவையில்லை. இனிமையான சொற்கள் 1000 சொற்கள் இருக்கு. இதை செஞ்சா நீ நல்லா படிச்சா கலெக்டர் ஆயிடுவான்னு சொல்லி படிக்க வைக்கிற வாத்தியார் இருக்காரு. நீ நல்லா படிக்கலைன்னா மாடுதான் மேய்க்க போறேன்னு சொல்ற வாத்தியார். 2 வாத்தியார் இருக்கு. எப்படின்னு பாருங்க. நல்லா படிச்சா கலெக்டர் ஆயிடுவ, நல்லா படிச்சா பெரிய ஆள் ஆயிடுவேன்னு சொல்லி ஒரு வாத்தியார் இருக்காரு. அந்த குழந்தை நல்லா படிக்குமா? எப்ப பார்த்தாலும் நீ மாடு மேய்க்கதான் போயிருவ அப்படின்னு சொல்லி திட்டினா அந்த குழந்தை படிக்குமா? அப்படின்னு பார்த்தா என்கரேஜ் பண்ற குழந்தை தான் படிக்கும். அதனால என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்ல வரும். சிவபெருமான் அதைத்தானே பண்றான். அது ஓகே, பொருள் வந்து ஒண்ணுதானே. லோகன் ஐயா, இதுக்கு விவாதம் பரவாயில்ல இருக்கட்டும். இது நான் சொல்றது சொல்லி முடிச்சிட்டேன். நீங்க இது போயிட்டே இருந்ததுன்னா இந்த ஐயா, அதாவது சொல்றது நேர்மறையா பேசுங்க, எதிர்மறையா பேசாதீங்கன்றதுதான் அதோட அர்த்தம். அதுதான் சொல்லுவோம். பெருமான வழிபாடு செஞ்சா நல்லது கிடைக்கும்னு சொல்றதுதான் நம்முடைய நிலைமை, நம்மளுடைய விஷயமே. அங்க போயிட்டு நம்ம ஏன்னா சிவனுக்கு என்ன தெரியாது? சிவனுக்கு யாரையும் குறை சொல்ல தெரியாது. சிவனுக்கு யாரையும் தண்டிக்க தெரியாது. சப்போஸ் அவன் தண்டிக்கணும்னு நினைச்சா யாராவது மிஞ்சுவோமா? நினைச்சு பாருங்க. நம்மளாம் தப்பு செய்யாதவர்களா? அப்படியே அப்பள கற்ற ஆள்களா? அதனால அப்படி அது கிடையவே கிடையாது. அவனுக்கு தண்டனை கொடுக்கவே தெரியாது. அவன் என்ன பண்றான்? 30 10 100 மார்க் வைக்கிறான். இல்ல 10 மார்க் தான் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பேப்பர் 10 மார்க் தான் வைப்பான். இல்ல அது 2 மார்க் தான் எடுக்க, திரும்ப அடுத்த கொஸ்டின் 2 மார்க்கு வைப்பான். 2 மார்க்குக்கு 1 மார்க் எடுத்தா திரும்ப கொஸ்டின் பேப்பர் 1 மார்க், இப்படி குறைச்சிக்கிட்டே போவான். போயிட்டு கடைசியில 0.5 இருக்கும்ல, அதுல அந்த 0.5 எடுத்தா 0.5க்கு 0.5 எடுத்தா எவ்வளவு மார்க்கு? 0.5க்கு 0.5 எடுத்தா எவ்வளவு மார்க்கு? 100%. 100க்கு 100. புரியுதுங்களா? நமக்கு ஏத்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை சுருக்கிக்கிட்டே வருவான். அதுதான் சிவபெருமானோட வேலை. அதைத்தான் அவன் பண்ணிட்டு இருக்கான் பிறவி தோறும். நல்லா கவனிங்க. அதனால அவனுக்கு தண்டனை கொடுக்க தெரியாது, அவனுக்கு தண்டிக்க தெரியாது, அவனுக்கு யாரையும் குறை சொல்ல தெரியும். அவனுடைய வழித்தோன்றலாகிய நாமும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்றேன். புரியுதுங்களா? அதுதான் நம்மளுடைய விஷயம். யாரு என்ன தப்பு பண்ணட்டும், நல்லது சொல்லலாம். எல்லாரும் கவனிங்க. இந்த கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு திருப்பேரு கிடைக்கும், பெரும்பேரு கிடைக்கும்னு சொல்லுவோம். அப்படித்தானே போயிட்டு இருக்கு நம்மளுடைய திருவாசக சிந்தனையும். அந்த மாதிரி எப்பயும் யார் மனசும் புண்படாதபடி பேசணுங்க. எங்க போனாலும் சரி. அவ்வளவுதான். நல்லதே சொன்னாலும் யாரு மனசு புண்படாத வரைக்கும் பேச வேண்டியது. அதனால நம்ம மக்களும் தவறுதான். ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, என்னை பொறுத்தளவுக்கு வாத்தியாரு சரியா பாடத்தை நடத்திட்டா எல்லா பிள்ளைங்களும் சரியா கவனிக்கதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் வாத்தியார்னால நம்ம பிள்ளைக்கு புரியாத மாதிரி சொல்லி கொடுத்தாதான் பிள்ளை பக்கத்துல இருக்கவங்க பேசிட்டு இருக்கும். எல்லா பிள்ளைக்கும் புரியுற மாதிரி நம்ம கிளாஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிள்ளையும் யாருக்கிட்டையும் பேசாது, வாத்தியாரை மட்டும்தான் பார்க்கும்ன்றது என்னுடைய கூற்று. அதனால நாம சரியா கிளாஸ் எடுத்துட்டோம்னா, நாம் சரியா சொன்னா அந்த இடத்துல சிந்தனை சிதறல் இல்லாம கவனிக்கிறதுக்கு எல்லாரும் இருக்காங்க அப்படின்றத மட்டும் நாங்க சொல்றோம். சரி. ஆக சிவபெருமான் இருக்கக்கூடிய படை எது? ஞானாகாசத்தை அவ்வளவு நேரம் பேசணும். ஞானாகாசம் நல்லா இனி தடவை ஆகாசம்னு சொன்னா உங்ககிட்ட வர்ற வார்த்தை என்னையா தான் இருக்கணும். ஆகாசம் என்றால் என்னன்னு கேட்டா
எல்லாவற்றுக்கும் இடம் தருவதுன்னு சொல்றோம். அப்பதான் நம்ம மனசு ஆகாசமா இருக்கணும்னு தோணும்ல. ஆகாசம்னா பறந்தது, விரிந்தது, நுட்பமானது, அது ஒளி அப்படிங்கிற பூதத்தில் விரிந்ததுன்னு ஒரு தியரிட்டிக்கலாவே நம்ம போனா என்னைக்கு அதை பிராக்டிக்கலா மாத்துறது? ஆகாசம்னா இனிமே நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை எது? ஞான ஆகாசம். ஞானாகாசம் தான். ஆகாசம்னா எல்லாத்துக்கும் இடம் தரும். ஞானம்னா எல்லாத்தையும் சுகமா பார்த்தா அது ஞானம். எல்லாத்தையும் சுகமா பாக்குறது பேர் தான் ஞானம். அது வந்துட்டா போதும், நம்ம இங்க நம்ம உலகத்துல இருக்க மாட்டோம். எல்லாத்தையும் சுகமா பார்க்கிறோமா? நம்ம பாக்குறோமா இல்லையா? இல்ல, பார்க்க முடியல. நம்மள யாராவது திட்டாங்களா, அவங்களை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு தோணுமே தவிர, நம்ம திட்டுறதும் சிவபெருமான் தான், நம்மளை வாழ்த்துறதும் சிவபெருமான் தான், நம்மள எல்லாம் சிவபெருமான் தான் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த பூ உலகத்துல உங்களுக்கு வேலையே இருக்காது, திரும்ப வருவதற்கான வாய்ப்பும் இருக்காது. இந்த பிராக்டிஸுக்காகத்தான் ஒவ்வொரு பிறவி. இதையே இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். எல்லாம் சிவம்பா, வர்றவங்க எல்லாரும் அதான சொன்னாரு, காதன் மடக்கிடியோடும் களிறு வருவன கண்டேன் அவன் திருப்பாதம் கண்டறியாதன யார் சொல்றாரு? யார் சொல்றா? திருநாவுக்கரசர் எங்க போறாரு? யோ, கைலாயத்துக்கு போகணுமியான்ட்டாரு. இங்க வான்னாரு. இங்க வா, கைலாயம் இந்த மலை நினைச்சிட்டு இருக்கேன்றாரு. யார் கேட்கிறா? சிவபெருமான் கேட்கிறாரு. கைலாயத்துக்கு போகணும்னு கைலாய மலையை நோக்கி, இமயமலையை நோக்கி வந்துட்டியே, இதுதான் கைலாயம் நினைக்கிறியான்னு கேட்கிறாரு. யாரு கேட்கிறா? சிவபெருமான். கைலாய மலையத்தான் கைலாயம் நினைக்கிறியா? இல்லப்பா, பாக்குற எல்லாத்தையும் சோமா சக்தியா நினைச்சா அதுக்குத்தான் கைலாயம் பேரு. அதனால நீ என்ன பண்ணு, பேசாம நான் இங்க முங்குறேன்ல, உன்னை நான் என்ன பண்றேன், ஐயாறு தானே, ஐயாறு குளத்துல எந்திரிக்க வைக்கிறேன், நீ எந்திரிச்சு பாரு, உனக்கு என்ன தெரியுது. எந்திரிக்கிறாரு, 2 யானை வருது, சிவசக்தியா தெரியுது. நாரை பறக்குது, சிவசக்தியா தெரியுது. பன்றிகள் வருது, சிவசக்தியா தெரியுது. எல்லாத்தையும் பார்த்து சிவசக்தியா சொன்ன உடனே அவர் அதுதான் திருக்கையிலைன்னு காட்சி காட்டும். காரைக்கால் அம்மையார் அங்க போறாங்க, அம்மா மலையில தலையால நடந்து போறாங்க. கேட்கிறாரு, ஏம்மா இதுதான் கைலாயம் நினைச்சியான்னு கேக்குறாரு. இது கைலாயம் இல்லம்மா, யார் எப்படி இருந்தாலும் அவங்களை ஏத்துக்கிறது தான் கைலாயம். நீ போய் ஆலங்காடுக்கு போன்றார். ஆலங்காடுல போனா பார்த்தா ஆலமரங்கள் நிறைந்த காடு, பார்த்தா எல்லாம் சுடுகாடா இருக்கு, இடுகாடா இருக்கு, பேய்கள்லாம் இருக்கு. பேய்களை நம்ம எப்படி பண்ணுவோம், எப்படி பார்ப்போம்? கைகள் எப்படி பார்ப்போம்? பயத்தோட பார்ப்போம். பயம் இருக்கும், அருவருப்பு இருக்கும், ஏன்டா பாக்குற அது மாதிரி. ஆனா அதுவும் சிவபெருமானுக்கு உகந்த பொருள்னு பாக்குற ஆற்றல் வந்த உடனே அதுதான் கைலாயம். வெறுப்பு இல்லாத இடம் தான். நல்லா தயவு செய்து ஆன் பண்ணுங்க, 32 பேர் தான் இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம், கைலாயம்னா என்ன தெரியுமா? வெறுப்பு இல்லாத இடத்துக்கு பேர் தான் கைலாயம். வெறுப்பு இல்லாத இடம், வெறுப்புன்னு ஒரு துளி கூட இல்லாத இடத்துக்கு பேர் தான் கைலாயம்னு பேரு. நீங்க வெறுப்போடு நீங்க கைலாய மலைக்கு போனாலும் சிவபெருமானை பார்க்க முடியும். வெறுப்பு இல்லாம நீங்க உட்கார்ந்த இடத்திலேயே கைலை தரிசனம் கிடைக்கும். வெறுப்பு உமிழ்வதை நாம நிறுத்துவதற்கு பேரு தான் கைலாய தரிசனம். அதுதான் சாமி நமக்கு சொல்லி கொடுக்கும். யார் மேலையும் வருகப்பட, இது இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு அவங்களுக்கு மேல அதிகமா பாசத்தை கொட்டி, அடியார்களே அப்படிதான் நடக்குது. தெரிஞ்சவங்க, நாங்க ஊருக்கு போறோம் அங்கெல்லாம் சொல்லாத, நம்ம மட்டும் கமுக்கமா போயிட்டு வந்துருக்கோம். இது லூஸ் கான்டாக்ட் மாதிரி அடிக்கடி ஆயிருதுங்க. பிளிக்கரிங் ஆகுது, லூஸ் கான்டாக்ட் மாதிரி. கான்டாக்ட் ஆகுது, கொஞ்ச நேரம் எல்லாத்தையுமே சிவமா வெறுப்பு இல்லாம பார்க்க தோணுது. பல நேரங்கள்ல லூஸ் கான்டாக்ட் ஆயிடுது, டிட்டாச் ஆயிடுது. ஆமா ஆமா, அது உண்மை. ஏன்னா மனம் என்பது சலிகின்றது, சலியக்கூடிய தன்மையோடது. அறிவித்தால் தான் அறியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இல்ல, நீங்க இல்ல, மணிவாசகருக்கே சிவபெருமான் அறிவிச்சுக்கிட்டே இருப்பார். மணிவாசகருக்கே. ஆக அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு நினைச்சு பாருங்க, சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் சொன்ன கான்செப்ட தான் சொல்லிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏத்துன்னு ஏத்துறோம். என்ன ஆகும்? 10% நம்ம கிட்ட இருக்கிற வெறுப்பு குறையும். 10% குறையுது இல்ல, அப்படியே கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். அந்த இடம் தான் நமக்கு வேணும். அதனால எல்லாரையும் சோமா பார்த்து வெறுப்பு இல்லாத இடமா வச்சாதான் அது பேர் என்னது? கையிலை. அதுதான் கையிலை.
அதனால கைலைக்கு வந்தவங்க என்ன பண்ணி விட்டாரு சாமி? திருப்பி விட்டார். டேக் டைவர்சன் கைலைக்கு வந்தவங்க எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு இருக்காரு. அப்ப என்ன சொல்ல வருது சைவ சமயம்னா, கைலை என்பது வெறுப்பில்லாத இடம், வெறுப்பில்லாத இடம். கைலையிலே இருந்தார். யார் இருந்தா? சுந்தரர் கைலையிலே தான் இருந்தாரு. அந்த பொண்ணை பார்த்தோன்னு என்ன நினைச்சிட்டாரு? என்ன அழகா இருக்காங்க. அந்த விருப்பு வந்தவன் என்ன பண்ணிட்டாரு சாமி? இறங்கு, இது கைலை இடம் இல்ல. கைலையில என்ன இருக்கக்கூடாது? வெறுப்பு இருக்கக்கூடாது. நீ கிளம்பி போய் நல்லா அனுப்பிச்சுக்கோ அப்பான்னு போய் அனுப்பிச்சா அடின்னு அடி. இந்த அம்மா இந்த பக்கம் பிடிச்சி இழுக்குது, அந்த அம்மா இந்த பக்கம் பிடிச்சி இழுக்குது, சங்கிலி அம்மா இந்த பக்கம் பிடிச்சி இழுக்குது, பறவை அம்மா இந்த பக்கம் பிடிச்சி இழுக்குது. போதும் ஆகி அப்பா சாமி என்னை கூட்டிட்டு போனாரு, கூட்டிட்டு போயிட்டார். சரி, அப்போ நாம சிவபூசை பண்றோம், சிவனடியாரா இருக்கோம்னா நம்ம நாவல வரக்கூடிய சொல்லு எல்லாருக்கும் இனிமையான சொல்லா இருக்கும். எதிரியாக இருந்தாலும் சரி, நம்மளையே குத்தி பேசுறவங்களா இருந்தாலும் சரி, நாம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சொல்லு இனிமையான சொல்லாதான் இருக்கு. அவங்க மனசை புண்படுத்திட்டாங்க, நான் 10 தடவை அவங்க மனசை புண்படுத்துவோம்னு இறங்கிட்டா நாம சிவனடியார் அல்ல, சிவபெருமானுடைய தொண்டர்கள் அல்ல. புரிஞ்சுதுங்களா? ஏன்? சிவபெருமான் யாரையுமே அப்படி பண்ண மாட்டான். அவன் கையில வச்சிருக்கிற சூலம் என்ன சூலம்? அது என்ன புத்திர சூலமா? இல்ல. அவன் வச்சிருக்கிற சூலம் என்பது 3 மலங்களையும் அழிக்கின்ற சூலம். அதனாலதான் மூவிலை சூலம் வச்சிருக்கான். என்ன மலம்? ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற 3 மலங்களையும் அழிக்கின்ற சூலத்தை தான் வச்சிருக்கானே தவிர மற்றவங்களை குத்துறதுக்கு அவன் சூலம் வைக்கவே இல்லை. அவன் கையில இருக்கக்கூடிய மலு எதுக்காக இருக்கு? அது ஆன்மாக்களுடைய கயிறுகளை, கட்டுக்களை அறுப்பதற்காக உள்ள அந்த மழுதான் அந்த மழு. அதனால இந்த மழு, அவனுடைய சூலம், அவன் கையில இருக்கக்கூடிய நெருப்பு, தண்டம், மணி எல்லாமே எதற்காக இருக்கு? அன்பு செய்வதற்காகத்தான் இருக்கே தவிர, ஆன்மாக்களை காப்பாத்துறதுக்கு தான் இருக்கே தவிர, ஒரு டாக்டர் கையில இருக்கக்கூடிய கத்தி மாதிரி சிவபெருமான் கையில கத்தி வச்சிருக்கான். யாரையும் கொல்ல மாட்டான். அங்க இருக்கக்கூடிய அந்த கெட்டு போன அந்த தோலை மட்டும் கட் பண்ணி எடுத்து நம்மள சிகிச்சை தான் பண்ணுவானே தவிர, அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதனால அவன் அப்படி இருக்கிறப்போ நாம எப்படி இருக்கணும்? அவன் யார் மேலேயாவது வெறுப்பு உமிழ்றானா? இல்ல. இந்த பிறவியில தப்பு பண்ணா சரி அடுத்த பிறவி எடுத்துக்கோன்னு தான் சொல்றான். இனிமே பிறவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. இந்த பிறவி தப்பு பண்றியா, அடுத்த பிறவி. இந்த பிறவில உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு சாமி? ஜீனியா தின்னே சாமி, ஜீனியா பிடிச்சிருக்கு சாமி, சக்கரையா அப்படியே அடுத்த பிறவில எறும்பாவே போயிரு. தூக்கி உன்னை நான் உன்னை இந்த ஃபேக்டரியிலே போட்டுறேன். இந்த ஃபேக்டரி ஜீனி ஃபேக்டரியிலேயே உனக்கு போட்டுறேன். நீ எறும்பா போய் தினமும் ஜீனி தின்னுட்டே இரு. வெறுத்துருச்சு சாமி எறும்பானதுக்கு அப்புறம். எறும்பா இருக்கிறப்ப பாக்குது, பக்கத்துல பார்த்தா ஒரு பட்டாம்பூச்சி பறந்து போகுது. அதை பார்த்து ஆசைப்படுது, சார் இன்னொரு பட்டாம்பூச்சியா இருந்தா நம்ம இந்த ஃபேக்டரியிலேயே திங்காம வேற எங்கேயாவது போய் தின்றுக்கலாமோ அப்படின்னு. அப்படியாப்பா, சரி பட்டாம்பூச்சியா போயிடு அடுத்த பிறவி. இப்படியே அந்த ஆன்மாவினுடைய போக்குக்கெல்லாம் இடம் கொடுத்து கடைசியில நான் நினைச்சுக்கோங்க. நீங்க இங்க பாருங்களேன், ஒரே ஒரு நிமிஷம் அடியே, ஒரு நிமிஷம் பாருங்க எல்லாரும். ஒரே ஒரு நிமிஷம் வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் ஆன் பண்ணுங்க. முக்கியமான நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நாம பல பிறவிகள்ல சிவத்தவம் செய்தனாலதான் நாம எறும்பா இருந்து சிவத்தவம் செஞ்சிருக்கோம், நத்தையா இருந்து சிவத்தவம் செஞ்சிருக்கோம், எல்லாவா இருந்து சிவத்தவம் செஞ்சனாலதான் இந்த பிறவியில சிவபெருமானடிய முழுவதுமா சிந்திக்கிறதுக்கான ஆற்றல் சாமி கொடுத்துருக்காங்க. இங்க அத்தனை பேரும் பல பிறவிகள் தோறும் சிவபெருமானுடைய திருவடிய பல்காலும் சிந்தித்த அடியார்கள். நீங்க இன்னைக்கு அடியார் இல்ல, இன்னைக்கு நீங்க நமச்சிவாய சொல்றீங்கன்னா நீங்க இன்னைக்கு அடியார் இல்ல, பல பிறவிகள்ல சிவத்தவம் செஞ்சிருக்கீங்க. அதனால பெருமான் உங்களை தனக்குள்ளேயே வைக்கணுன்றதுக்காக அடியார் திருக்கூட்டத்தை இணைச்சு, எத்தனையோ அடியார் திருக்கூட்டம் இருந்தாலும் நம்ம திருவாசக சிந்தனையில சிவத்தை, உண்மையான சிவத்தை சிந்திக்கிட்டு அடியார் திருக்கூட்டத்துல சேர்த்து நம்மளை ஆட்கொண்டிருக்கான்னா, நீங்கெல்லாம் பல பிறவிகள்ல சிவனை இடையராது பூசித்த பலன் தானே தவிர வேறொன்றும் இல்லை. அதனால நீங்க இப்ப பெற்ற இந்த சிவத்தை பத்தி கேட்கிறோம், உருகுறோம், அது எல்லாமே பல பிறவிகள்ல நாம் செய்த தவம் தான். அதனால அடியவர்கள்லாம் பெருமைப்பட்டுக்கலாம். நமக்கு இந்த பிறவி முடிஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு, கரை தெரிஞ்சிருச்சு.
கரை சிவபெருமானுடைய திருவடின்னு தெரிஞ்சிருச்சு. நீந்தி போறதுக்கு குருநாதர் என்ற ஓடம் கிடைச்சிருச்சு. துடுப்பு போடுறதுக்கு அடியார்கள் இருக்காங்க. ஜம்முன்னு அது மேல உட்கார்ந்து இருந்தா மட்டும் போதும். துடுப்பு போட்டு கலங்கரை விளக்கத்தை நோக்கி மாலுமி செலுத்துவது போல குருநாதர் செலுத்த, அடியார்கள் துடுப்பு போட, நாம எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கோம்? சிவனுடைய திருவடியை நோக்கியே போயிட்டு இருக்கோம். திருவடிக்கு போயிட்டோம்னா திரும்ப இந்த கடல்ல வந்து விழுக மாட்டோம். அவன் திருவடியிலேயே நின்று ஆடுகின்ற பெருங்கூட்டு பெருகும். அதனால இந்த பிறவியோட நமக்கு என்ன முடிஞ்சது? பிறவி என்ற பெருநோய் முடிஞ்சது. பிறவி என்ற பெருநோய் முடிஞ்சது நம்ம ஆன்மாவுக்கு. இந்த ஆன்மாவுக்கு இந்த பிறவி பெருநோய இல்லாம ஆக்குறது சிவபெருமானுடைய பறை, ஞான பறை. டம் டம் அந்த ஞான பருமிக்க நாதப்பறை தான் சிவபெருமானுடைய பறை. அது பிறவி என்ற பெரும் பிணியை போக்குகின்ற இடமாக அமைகின்றது அப்படிங்கிறதுதான் அந்த 8வது பாடலை சொல்லி, அதுக்கப்புறம் சிவபெருமான் அணிகின்ற மாலை என்பது தாலி அருகு என்ற அருகு மாலை. அருகம்புள்ளத்தான் மாலையா போட்டுக்கிறான். ஏன்? அருகம்புல் ஒரே ஒரு உயிரினம், ஓரறிவு உயிரினம். ஓரறிவு உயிரினத்தையே அவன் எடுத்து போட்டுக்கிறான்னா அதுக்கு அருள் செய்யறான்னா எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்வான் அப்படிங்கிறது தான். இப்ப கவனிங்க, 1 மார்க் வாங்கினோடனே பாஸ், 1 மார்க் வாங்கினோடனே பாஸ். அப்ப நம்ம பாஸ் ஆக மாட்டோமா? கண்டிப்பா நம்ம 5 மார்க் வாங்கிடுவோம். அப்ப பாஸ் ஆக மாட்டோமா? பாஸ் ஆயிடும். ஓடி வரலாம், ஓடி வந்துட்டு டே நான் 1 மார்க் வாங்கிட்டே பாஸ்ன்றான். நமக்கு என்ன தோணும்? எல்லாரும் ஆல் பாசிங் சிவா. ஆமா, அருமை அருமை. இப்போ ஒருத்த ஓடி வந்து நான் பாஸ்ன்றான். எவ்வளவு நான் மார்க்குன்னு கேட்கிறோம், 1 மார்க்ன்றான். நமக்கு என்ன தோணும்? நம்ம இனிமே ரிசல்ட்டே பார்க்க தேவையில்லை. ஏன்? நாம 5 மார்க் எழுதிட்டோம். நான் என்னமோ 35 மார்க் எடுத்தா தான் பாஸ்ன்னு நினைச்சேன். ஆனா 1 மார்க்குக்கே எந்த படுபாவையோ பாஸ் போட்டு விட்டுருக்கான். நல்லதா போச்சு. அவன் 1 மார்க்குக்கே பாஸ் தான், கண்டிப்பா நான் பாஸ் ஆவேன் அப்படின்னு நம்பிக்கை நம்ம நிப்போம்ல. அது மாதிரி ஓரறிவு உடைய புல்லுக்கே சிவபெருமான் அருள் செய்து நீங்களா இருக்கனால நாங்க எல்லாரும் பாசிங் சிவா. 6 அறிவுடைய ஆன்மாவை பெருமான் கண்டிப்பா கடை தேற்றுவான்னு அந்த உறுதி உள்ள அந்த ஆன்மாவுக்கு தோன்றன்றதுக்காகத்தான் சிவபெருமான் அருகம்புல் மாலையை போட்டு காமிக்கிறாங்க. இங்க பத்தியா, இந்த புல்லுக்கே அருள் செஞ்சுட்டு இருக்கேன், உனக்கு செய்ய மாட்டேறானே, அப்பா கண்டிப்பா செஞ்சிருவான்ற நம்பிக்கையோட நாம ஓட ஆரம்பிப்போம். அருள் சருவானோ மாட்டானோ அப்படிங்கிற எண்ணம். கடைசியாக 10வது பாடல் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்க போறோம். சோலை பசுங்கிளியே தூணீர் பெருந்துரைக்கோ. சோலை பசுங்கள்னு என்ன அர்த்தம்? அந்த கிளி எதுக்குள்ள இல்ல, கூட்டுக்குள்ள இல்ல, சோலையில பறந்து வந்துருச்சு. அது மாதிரி இந்த ஆன்மா பல கூட்டுக்குள்ள இல்லாம பறந்து வந்து நிக்கணும். தூணீர் பெருந்துரைக்கோன், அந்த தூய நீர்களை பெருந்துறையில கொண்ட கோனாக இருக்கக்கூடிய பெருமான் கோலம் பொலியும் கொடி கூறாய். அவனுடைய கோலம், அந்த அழகான கோலத்தை பெறுகின்ற கொடி எதுன்னு சொல்ல முடியுமா? கிளியே அப்படின்னு சொல்லு. சாலவும் சொல்லலாமே, சிறப்பா சொல்லாமே, பேஷா சொல்லிடலாமே. அதுதான் சாலவும். சாலவும் அர்த்தம் பேஷா சொல்லிடலாமே. சாலவும் ஏதிலார். ஏதிலார்னா யாரு? ஏதிலார்னா அயலார்னு அர்த்தம். ஏதிலார் என்னது? அயலார்னு அர்த்தம். ஏதிலார் துன் என்ன? துன் என்னன்னா பயந்து நடுங்க. அயலார்கள் எல்லாம் பயந்து நடுகின்ற வகையிலே மேல் விளங்கி ஏர்காட்டும் கோதிலா ஏறாம் கொடி. மேல ஏறி நின்று எல்லாருக்கும் பாப்பாங்களாம். கொடியில நிற்கக்கூடிய அந்த நந்தியம் பெருமானை பார்த்தா அவ்வளோ கம்பீரமா அவ்வளோ பெரியதா இருக்கிறத பார்த்து மற்றவங்க எல்லாம் பயப்படுவாங்க. ஐயோ, என்ன அது கொடியே இவ்வளவு சிறப்பா இருக்கே, நம்மளாம் என்ன ஆவோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில மற்ற ஏதிலார்கள் எல்லாம் பயப்படும் வகையில. யார் அந்த ஏதிலார்கள்னா வேறு வேறு சமயத்தையும் வேறு வேறு கருத்துக்களையும் தன்னுடைய அடிப்படை கருத்துக்களாக உடையவர்கள் தான் ஏதிலார்கள். சிவபெருமானுக்கு உற்றார் அயலார் யாருமே கிடையாது. கவனிங்க, சிவபெருமானுக்கு உற்றாரும் கிடையாது, அயலாரும் கிடையாது. அவனை கும்பிடுறவங்களும் கிடையாது. அவனை கும்பிடுறவங்களுக்கு நல்லது பண்ணுவான், கும்பிடாதவங்க கெட்டது பண்ணுவான்னு கிடையாது. சரி, கும்பிடுறமே நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுவான், கும்பிடாதவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சு பண்ணுவான் அப்படின்னா அதுவும் கிடையாது. நீங்க என்ன கும்பிட்டாலும் உங்களுக்கு செய்ய வேண்டிய அருளை தருவான். நீங்க என்ன கும்பிடாம இருந்தாலும் உங்களுக்கு செய்கின்ற அருளை அவன் செஞ்சுதான் தருவான். ஆனா அவன் அருள் தரான்ற அந்த அருள் தரான்ற எண்ணம் நமக்கு இருக்காது. அதுதானே தவிர மற்றபடி அவனுக்கு உற்றால் உள்ள. ஆனா இங்க ஏன் சொல்றாங்கன்னா, இந்த ஏதிலார் யாருன்னா பிற சமயத்தவர்கள் பல பல கோட்பாடுகளை தன்னுடைய கோட்பாடாக வைத்திருக்கக்கூடியவர்கள். சில சமயத்தவர்கள் பல பல கோட்பாடுகளை தன்னுடைய கோட்பாடா வைத்திருக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு பயம் உண்டாகுமா? ஏன்?
ஐயோ இந்த கருத்து நல்லா இருக்கே, இந்த கருத்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல பெருமை. இவர் திரும்பவும் கேள்வி கேட்டிருந்தாரு நம்ம ஐயா. அவரு யாரு, மகேஷ் ஐயா. திரும்பவும் மகேஷ் ஐயா கேள்வி கேட்டிருந்தாரு. என்ன சொல்றாரு, என்னங்க சுவாமி எப்ப பார்த்தாலும் வேற சமயத்தை குறை சொல்லிட்டே இருக்கீங்க, அந்த சமயத்துக்கு மேல செய்யக்கூடாதுன்றீங்க. இது பண்ண சிவபெருமான் எல்லாத்தாலும் மன்னிக்கிறான், அப்புறம் ஏன் அந்த சமயத்தை வந்து சமண சமயத்தை வந்து அழிக்கிறதுக்காகத்தான் ஞான சம்பந்தர் பிறந்தாருன்னு சொல்றீங்களே, ஒரு சமயத்தை அழிப்பது நம்மளுடைய கடமையான்னு கேட்கிறார். ஒரு சமயத்தை அழிப்பது நம்மளுடைய கடமையா? ஒரு சமயத்தை அழிக்கலாமா, வேற சமயத்தை குறைச்சு பேசலாமா? இப்படிலாம் இருக்கிறப்போ நீங்க ஏன் இந்த மாதிரி அடுத்த சமயத்தை பழிச்சு பேசுறதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு, அது ஏன் பண்றீங்கன்னு கேக்குறேன். நான் சொல்றேன், கவனிங்க. தக்ஷயாகம் ஏன் வீழ்ந்தது? தக்ஷயாகம் ஏன் வீழ்ந்தது? ஆணவத்தால விழுந்துங்கய்யா. தக்ஷயாகம் ஏன் வீழ்த்தி அடிக்கப்பட்டது? ஆணவம் தான் பெரியவன் அப்படின்ற மாதிரி சிவபெருமானை முன்னிலைப்படுத்தவே இல்லை, அவருதான் பெரியவன் அப்படின்ற மாதிரி. சரி, இப்ப நாத்திகம் பேசுறாங்கல்ல, அவங்களும் சிவபெருமான முன்னிலைப்படுத்தல இல்ல? நாத்திகம் பேசுறாங்கல்ல, அவங்களும் சிவபெருமான முன்னிலைப்படுத்தல, அவங்க எல்லாம் சாமி அழிக்கலையே. ஏன் தக்ஷனுடைய யாகம் அழிந்தது? ஏன் தக்ஷ யாகம் பெருமாள் தான் முக்கியம்னுட்டு இது பண்ணாருயா. சிவபெருமான் பெரிய கடவுள் இல்ல அப்படின்னு நினைச்சாரு. தான் தான் பெரியவங்கன்னு சொல்லிட்டு இருந்ததுனாலதான் தக்ஷனுடைய யாகம் அழிஞ்சது. கடவுள் ஒருத்தருக்கு அது நல்லா கவனிங்க. 1+1 எத்தனை? 2 இல்ல 11ன்னு தான் சொல்றேன். சும்மா ஒரு பேட்டி சொல்றேன். 1+1 2ன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? 1+1 நான் 11ன்னு சொல்லி நான் ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறேன். 1+1 11, 2+1 21, 3+1 31, 4+1 41 நான் ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறேன். அந்த ஸ்கூல் என்ன தவறான முறை இல்ல, அந்த ஸ்கூல் என்ன பண்ணும்? நான் தனியா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, யாரும் ஆன் பண்ண வேணாம். நான் தனியா புரிஞ்சுக்கிறேன். இப்ப நான் வீட்டுல இருக்கேன், நான் ஸ்கூல் நடத்தல, ஒன்னும் நடத்தல, நான் மட்டும் இருக்கேன். நான் வந்து 4+1 41 நான் நினைச்சுக்கிறேன். யாருக்கும் நான் சொல்லித் தரல, நான் மட்டும் நினைச்சுக்கிறேன். அப்போ அது பிரச்சனை இல்லை, அது என்னுடைய தவறான கருத்து, அது என்ன மட்டும்தான் பாதிக்கும். நான் ஒரு ஸ்கூல் நடத்தி அந்த ஸ்கூல்ல 4+1 41, 4+2 42, 5+1 51 ஒரு புதிய முறை வச்சேன்னா அந்த ஸ்கூல என்ன பண்ணணும்? ஸ்கூலை பூட்டி சீல் வச்சிடணும். ஏன்? சப்போஸ் அந்த ஸ்கூல் வந்ததுன்னா வருகின்றவர்கள் எல்லாருமே என்ன ஆயிடுவாங்க? வருகின்ற சந்ததிகள் தவறான பாதையில போய் தவறான கருத்துக்குள்ள போயிடுவாங்க. அதனாலதான் அதை பூட்டணுமே தவிர சிவபெருமான் இல்லைன்னு கூட சொல்லிடலாம். ஆனா சிவபெருமானுக்கு சமமா இன்னொரு பொருள் இருக்குன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? 2+1 21ன்னு சொன்னது சாமி. அத நீ மனசுக்குள்ள சொன்னா கூட பரவாயில்ல, எல்லாரையும் கூப்பிட்டு இதுதான் உண்மைன்னு நான் ஸ்கூல் நடத்துற மாதிரி எல்லா தேவர்களுக்கும் வச்சு இதுதான் நான் செய்யறதுதான் இனிமே யாகம், இந்த யாகத்தை இதே மாதிரிதான் நீங்க இனிமே பண்ணணும்னா 2+1 21, இனிமே 2+1 21 தான், 3 கிடையாதுன்னு சொல்ற மாதிரி. அப்ப அதை என்ன பண்ணி ஆகணும்? அந்த கான்செப்ட வேற அடுத்து ஆகணும். அப்படி வேற இருக்காம விட்டா என்ன ஆகும்? புரியுது? அது போல சிவபெருமான தவறா சொல்லி, சிவபெருமான தவறா சொன்னதான் என்ன பாட்டு? போன பாட்டு என்ன பாட்டு பார்த்தோம்? போன பதிகம் என்ன பதிகம்? ஐயா திருச்சாளருங்க ஐயா. திருச்சாளர்ல பாத்தீங்கன்னா சிவபெருமான எள்ளி நகையாட்டம் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, சிவபெருமான் இல்ல, சமணர்கள் பூரா என்ன சொல்ல மாட்டாங்க, நீ ஜென்ரலா சாமி இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல, நீ சிவபெருமான் மட்டும் இல்ல மத்த யாரையுமே நீ சொல்லாம இங்கேயே இது பண்ணிட்டு இருந்தா. இப்ப பாத்தீங்களா நீங்க மத்த
இப்போ தீக்கான்னு ஒரு கட்சி இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும்ல, திராவிட கழகம். அந்த கட்சியில கடவுள் மறுப்பு கொள்கை தான். ஆனா அந்த கட்சி நடத்துற மாநாட்டுக்கு யார் போவா? கிறிஸ்தவர்கள் போவாங்க, முஸ்லிம் மக்கள் போவாங்க, எல்லாரும் அந்த மேடையில உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்து கடவுள் இல்லைன்னு சொல்றதுதான் நோக்கமே. மத்த கடவுள்லாம் இருக்காங்களாம் எப்படின்னு பாத்தீங்களா? அப்போ என்ன காரணம்? அந்த மாதிரிதான் என்ன செஞ்சுச்சு சமண சமயம்? என்ன செஞ்சுச்சுன்னா, சிவபெருமான் தான் இல்ல, சிவபெருமான் தான் தாழ்ந்தவர்னு சொல்றப்போ அந்த கருத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சூழல் நமக்கு. கவனிங்க, ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு, ரைஸ், ஃப்ரைட் ரைஸா, ஃப்ரைட் ரைஸ் டெய்லி சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒரு நாளே இது நாள் வரைக்கும் நான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டதே இல்லை, பிடிக்கவே பிடிக்காது. இது நாள் வரைக்கும் லைஃப்ல நான் ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிட்டதே கிடையாது. ஃப்ரைட் ரைஸ் பாத்தீங்கன்னா அப்படியே வரையா இருக்கும். அதை என்ன சொல்றேன், அப்படியே ஊற வச்ச அரிசிய லேசா அப்படியே காமிச்சு அப்படியே போட்டு தராங்க. எப்படி நீங்க சாப்பிடுறீங்க? அதனால அது ஒரு நாள் சாப்பிட்டா நல்லது, அதுவே தினம் சாப்பிட்டா உடம்பு கெட்டது. நீ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடு, நல்லா கவனிங்க பாருங்க சாமி, நீ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு அது உன்னோட உரிமை. ஃப்ரைட் ரைஸ் தான் நல்லது நான் பிரச்சாரம் பண்ணா என்ன பண்ணணும்? நீ எனக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சிருக்கு நான் சாப்பிடுறேங்க, எனக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சிருக்கு நான் சாப்பிடுறேங்கன்னு சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. இந்த ஃப்ரைட் ரைஸ் தான் எல்லாரும் சாப்பிடணும், இந்த ஃப்ரைட் ரைஸ் தான் நல்லதுன்னு நான் பிரச்சாரம் பண்ணா என்ன பண்ணணும்? என்னைய பேன் பண்ணும். அதைத்தான் செஞ்சாரு யாரு? ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும். அவங்களுக்கு வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை, அதுதான் பெருசுன்னு வந்து என்னை வலுக்கட்டாயமா அதை செய்ய சொல்லி என்னை வந்து நீங்க பண்ணாதான் அங்க. அதனாலதான் அந்த சமயங்கள் என்ன பண்ண சொன்னாங்க, சமயங்களை அங்க இருந்து அப்படியே வேற வைக்கணும். அதனால நம்முடைய சிவபெருமான், நம்முடைய நாவுக்கரசருடைய பதிகமா இருக்கட்டும், நம்முடைய ஞான சம்பந்தருடைய பதிகமா இருக்கட்டும், 8வது பாட்டுல ஞான சமணர்களுடைய நிலை சொல்லுவாங்க. சமணர்கள் கொல்லாமைதான் சொல்லியிருக்காங்க, ஆனா என்ன பண்ணாங்க? கொல்லாமை தானே சொல்றாங்க, பல்லு விளக்க மாட்டாங்க, திருநாவுக்கரசரையே கொலை பண்ணாங்க. கொல்லாமைன்னு சொல்ற சமயம் திருநாவுக்கரசர் கொலை பண்ணா அப்ப என்ன வச்சிருக்காங்க? கபட நாடகம் தான் ஆடுறாங்க, அவங்க கபட நாடகம் ஆடுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட சமயத்தை ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைக்கு நாம தள்ளப்பட்டோம். ஏன்? அவங்க வந்து என்ன சொன்னாங்க, சைவ சமயத்துக்கு போகாதீங்க, எங்க சமயத்துலதான் நல்லது இருக்குன்னு சொல்லி அழைக்கும் போது நாமளும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு போகணும். அது வரைக்கும் அவங்க சமயத்தை பார்த்தாங்க, நம்ம சமயத்தை பார்த்தோம், பிடிச்சவங்க போய்கிட்டோம். ஆனா எங்க சமயத்துக்கு தான் எல்லாரும் வரணும்ன்ற மாதிரியான ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரப்போ அதுவும் தப்பான ஒரு, எப்படி 2+1 21 சொல்ற மாதிரி அதை நீ சொல்லிக்க, ஆனா அதவே சிலபஸ் ஆக்குனா புரியுதுங்களா? சொல்றது புரியுதுங்களா? 2+1 21 சொல்ற, நீ வேணா சொல்லிக்க, பைத்தியம் மாதிரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதனால யாருக்கும் அதுதான் சிலபஸ்ன்னு நான் மாத்திட்டேன்னா என்ன ஆகும்? எல்லாரும் ஃபாலோ பண்ணி தவறான நேரத்துல போயிருவாங்க இல்லையா? அந்த சிலபஸை அழிச்சாங்க, வேற ஒண்ணுங்க. அந்த சிலபஸை மாத்தி திருத்தி 2+1 3 எழுதுனாங்க. இது தப்பா? இது தப்பா? 2+1 3 தானே, இன்னைக்கு இல்ல, எத்தனை தலைமுறை எடுத்தாலும் 3 தானே. அப்படி நிலையான ஒரு விஷயத்த புகுத்துறது தான் பண்ணாங்க. அதனாலதான் இவங்க என்ன சொல்ல, ஏதிலார் தூண். ஏதிலார்னா யாரு? ஏதிலார்னா யாரு சாமி? அதாவது அயலார்கள், அதாவது மாற்று கருத்து உடையவர்கள் ஏதிலார். துண் என்ன? துண் என்னன்னா அவங்க நடுங்கி போகும் வகையில, அவங்க நடுக்கி போகும் வகையில மேல் விளங்கி மேல போய் ஏர்காட்டும் போதிலா ஏராம் குடி. அந்த ஏறு என்று சொல்லுகின்ற ரிஷப வாகனத்தையே கொடியா வச்சிருக்காங்க. இந்த ரிஷப வாகனத்தை கொடியா வச்சிருக்காங்க, ரிஷபத்தையே கொடியா வச்சிருக்காங்க. என்ன சொல்லுது? ரிஷபம் என்பது பக்ஷு. பக்ஷுன்னு என்னது? கட்டப்பட்டது. இந்த கட்டப்பட்ட அந்த ஒரு ஆன்மா அம்மா எழுதியிருந்தாங்க, சாருமதி அம்மா அடியன்னு சொல்லாத ஒரு கருத்து இருந்தாங்க, ரொம்ப ரசிச்சாங்க. அவ எழுதுறப்போ அவங்களே அறியாம ஒரு கருத்து இருந்தாங்க, சிவ கயிற்றினாலே அந்த ஆன்மா அப்படியே மேல போகுது அப்படின்னு கூட எழுதினாங்க. ரொம்ப அருமையான வார்த்தையா இருந்தது, நான் ரசிச்சேன். நான் பாருங்களேன், சிவபெருமானை பத்தி நம்ம பேசும்போது நம்மளையும் அறியாம நம்ம கிட்ட நல்ல செய்தி வந்துருது. அம்மாவோட அது பார்த்து ரொம்ப ஆனந்தப்பட்டேன். அந்த வார்த்தை அடியன்னு சொல்லவே இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, சிவக்கயிறுல கீழே கட்டப்பட்டிருக்கு, மேல போனா மன்னிக்கணும், உலக கயிறு கீழே கட்டப்பட்டிருக்கு, மேல போனா சிவக்கயிறால கட்டப்படும் போட்டிருந்தேன். அம்மா என்ன எழுதியிருந்தாங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய ஆன்மா சிவக்கயிற்றினாலே மேலே ஏற்றப்படுகின்றதுன்னு போட்டிருந்தாங்க. அவ்வளவு அருமையா இருக்கு இந்த வரி. அது மாதிரி
இந்த இந்த ஆன்மா கீழ் நோக்கிய இந்த ஆன்மா சிவபெருமானுடைய அருள் கயிற்றினாலே மேலெழுந்து வரும்போது அந்த அந்த கொடியை பார்க்கும்போது மற்ற அயலார்கள்லாம் அப்படியே நடுங்கினா. ஏன்? அவங்களுடைய கான்செப்ட்ல மேல போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க கான்செப்ட்ல அப்ப இது மேல போகுதுன்னா அதை பார்த்து பயப்படுறோம். அப்ப நம்ம கான்செப்ட் தப்பு தானே, நம்ம கான்செப்ட்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த வகையில அவங்க எல்லாரும் பண்ணாங்கன்னு சொல்லக்கூடிய வகை அமைது. ஆக இந்த 10வது பாடல் சிவபோகத்தை சொல்லித் தருகின்றது. சிவபோகம் என்பது சிவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். சிவத்தை நாம என்ன பண்ணோம்? அனுபவிக்கணும். சிவபெருமான அனுபவிக்கணும். எப்படி பொங்கல் சாப்பிடுறோம், கோயிலுக்கு போய் என்ன பண்றோம்? பொங்கல் சாப்பிடுறோம். சாமி கொடுத்த மலர் என்ன பண்ணோம்? தலையில வச்சுக்கிறோம். சூடிக்கொள்ளணும். இல்ல நீங்க பாத்தீங்கன்னா சாமி கழுத்துல போட மாடல எங்க போடுவாங்க? நம்ம கழுத்துல போடுவாங்க இல்லையா? போட்டோன்னு என்ன பண்ணுவாங்க? வண்டி வாகனத்துக்கு போட்டுக்கோங்க. வீட்டு வாசல்ல போட்டுக்கலாம். இல்ல அது கூட பரவாயில்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கழுத்து கோவில்ல நான் பார்த்திருக்கேன். அந்த சாமிக்கு போட்ட அம்மா சவுண்டே குறைங்கம்மா. ஆக நம்ம கோவில்ல பாத்தீங்கன்னா சாமிக்கு போட்ட மாலை நம்ம கழுத்துல போடுவாங்க இல்லையா? அப்படி போட்டா நான் பார்த்திருக்கேன் நிறைய பேர். என்னமா அவங்க பெரிய விஐபி நினைச்சுக்கிட்டு போட்ட உடனே மாலையை கழட்டி வச்சிருக்கு கையில. கழுத்துல போட்ட உடனே டக்குனு மாலையை கழட்டி மாலையை பாத்துருக்கீங்களா நீங்க? கோவில்ல சாமிக்கு போட்ட மாதிரி நம்ம கழுத்துல போடுவாங்க. போட்ட உடனே இவரு கழுத்துல மாலையை கழட்டி வச்சிருக்கு. நாங்க எல்லாம் போனோம். எங்க? மருதமலைக்கு போனா யமுனாமா அவங்களுடைய சொந்தக்காரவங்க எல்லாம் இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு மாலை போட்டோடனே மாலையை கழுத்துல போட்டோன்னே எல்லாரும் கழுத்துனாங்க. நான் சொன்னேன், இது பெருமான் கொடுத்த மாலை, அதை அனுபவிக்கணும். அது என்ன பண்ணணும்? அந்த மாலையை அனுபவிக்கணும். கழுத்துல கலட்டாதீங்க. கீழே மலையில இருந்து கீழே இறங்குற வரைக்கும் அந்த மாலை கழுத்துலதான் இருக்கணும். எவ்வளவு நேரம் போட முடியுமோ போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னோம். யாருமே கழட்டல. எல்லாரும் அந்த மாலையை தொட்டு அனுபவிச்சுட்டே தான் வந்தோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, சிவபெருமான்கிட்ட வாங்குற மாலையை அனுபவிக்கணும். அவன்கிட்ட வாங்குற அந்த பொங்கலை அனுபவிச்சு சாப்பிடணும். அங்க கொடுக்குற அந்த திருநீரை அனுபவித்து பூசணும். இதெல்லாம் அனுபவிச்சாலும் சிவபெருமானையே நம்ம அனுபவிக்கணும். ஒரு நிமிஷம் உட்கார சொல்றாங்க. எதுக்கு உட்கார சொல்றாங்க? கோவில் ஒரு நிமிஷம் உட்காருட்டாங்க. எதுக்கு? ஒரு பொங்கலை சாப்பிடுறோம், ஒரு தேங்காய்ச்சல் வாங்கினா தேங்காய்ச்சல் அங்கேயே உடைச்சு சாப்பிடுறோம். பார்த்துருக்கீங்களா? எல்லாமே செய்வோம். வாழைப்பழத்தை அங்கேயே சாப்பிடணும், திருநீரை அங்கேயே வச்சுக்கணும், மலரை சூடணும். புரியுதுங்களா? அதெல்லாம் நம்ம செய்யணும். குங்குமம் இருக்கா, அதை நெத்தியில பூசிக்கணும், திருநீரை பூசிக்கணும், சந்தனத்தை பூசிக்கணும். இது எல்லாமே. அதனால அதே மாதிரி அடியார்கள் ஏதாவது துண்டு போத்துறாங்கன்னு வச்சோங்க, துண்டு போத்துறவங்க என்ன பண்றது? பொன்னாடை சாப்பிட்றாங்கன்னு வச்சோங்க, அது என்ன பண்றது? உடனே எடுத்துக்கே வச்சிருவாங்க. எடுத்துக்கல வச்சு அதை அனுபவிக்கணும். எடுத்து இடுப்புல கட்டிக்கணும். இல்லாட்டி ஏதாவது நம்ம வச்சுட்டு தொட்டு அனுபவிச்சுட்டே இருக்கணும். நேரம் அனுபவிக்கணும், முழுவதுமா அனுபவிக்கணும். அது அப்படியே உடனே தூக்கிடுறேன். நீங்க பாத்தீங்கன்னா அடியன்ட்ட கொடுத்தீங்கன்னா நான் எப்பொழுதுமே நான் இடுப்புல கட்டிடுவேன். நான் எத்தனை பேர் கொடுத்தாலும் அது. இன்னொன்னு, இந்த பொன்னாடை அப்படிங்கறத ஒரு தடவை சொல்லிட்டு நான் ஏன் இந்த பொன்னாடை சாத்துறாங்கன்றதை மட்டும் சொல்லிட்டு அடியேன். அந்த காலத்துல பார்த்தோம்னா இந்த ஆடை இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க. மேலாடை போடுவது மரபு இல்லை, தெரியும்ல. ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், 2 பேருமே மேலாடை மரபு இல்லை. நீங்க கோவில்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய சிற்பங்கள் பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு மேலாடை இல்லாம தான் இருக்கும், கீழாடை மட்டும்தான் இருக்கு, மேலாடை இருக்காது. ஆணுக்குமே அப்படிதான் மேலாடை இல்லாத இருக்கக்கூடிய மரபு இருந்தது. அப்போ அந்த மேலாடை இல்லாம இருக்கிறது என்னன்னா, நாம ஒருவருக்கு அடிமைன்னு சொல்றதுதான் மேலாடை இல்லாத மரபு. இவங்களுக்கு நாம அடிமைன்னு சொல்றது மேலாடை இல்லாத மரபு. அப்போ ஒருத்தர் எல்லாருக்கும் முன்னிலையில அவங்களுக்கு மேலாடை சாத்திட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இனிமே நீ எனக்கு அடிமை இல்லை. எல்லாத்துக்கும் முன்னாடி இவர் இனிமே எனக்கு அடிமை இல்லைன்னு சொல்லணும்னா அவருக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஆடை எடுத்து அவர் மேல சாத்திட்டோம் அப்படின்னா இவர் சுதந்திரமானவர், இனிமே யாருக்கு அடிமை இல்லை, எனக்கு அடிமை இல்லைன்னு சொல்றதுதான் அந்த காலத்து வழக்கம். அதனால யாரையாவது விடுவிக்கணும். வீட்டுல வேலை பாக்குறாங்க, கொத்தடிமையா இருக்கான்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுல காலங்காலமா அம்மா அப்பா, அவங்களோட அம்மா அப்பா அப்படின்னு நம்ம வீட்டுல வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் இனிமே நீங்க எங்க வீட்டுக்கு வேலை பார்க்க தேவையில்லை, நீங்க எங்க வீட்டுல இனிமே நீங்க என்ன கிடையாது, அடிமை கிடையாது, நீங்க சுதந்திரமானவங்கன்னு சொல்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை கூட்டிட்டு எல்லாரும் கூப்பிட்டு வச்சு
அவங்களுக்கு மேல வந்து ஒரு ஆடை சாத்துவாங்க. சாத்திட்டாங்கன்னா அதுல இருந்து அந்த ஆடை எடுத்து அவங்க மேல போட்டுட்டு அவங்க என்ன ஆயிடுவாங்க, அவங்க யாருக்கும் அடிமை இல்லாதவங்களா மாறுவாங்க. இதுதான் நம்ம அடிமையிலிருந்து மீட்டுக்கிறதுக்காக செய்யப்பட்டதுதான் இந்த பொன்னாடை மரபே. இந்த பொன்னாடை மரபே அடிமை இல்லை அப்படின்னு சொல்வதற்காக செய்யப்படும். இனிமே இப்பெல்லாம் யாருக்காவது அடிமையா இருக்குமா? யாருக்காவது பெத்த புள்ள அடிமையா இருக்கு? எல்லாருமே விசேஷத்துல ஒரு மரியாதை செய்யணும் துண்டுதான் போத்துறாங்க ஐயா. ஒரு விசேஷம் நல்ல விசேஷமா இருந்தாலும் ஒருத்தர் மரியாதை ஃபங்க்ஷனுக்கு போனாக்கா துண்டு போச்சுதான் மரியாதை பண்றாங்க. அது எந்த அடிப்படையிலுங்க? அப்போ அடிமையாக இல்லை என்பதை சொல்வதற்காக வந்ததுதான் இந்த ஆடை காட்டுகின்ற ஒரு மரபு. இப்ப நாம யாருக்கு நான் என்ன நினைக்கிறேன், இனிமே பொன்னாடை சாத்த வந்தாங்கன்னா காலில் விழுத நானே அடிமையாகணும்னு தான் ஆசைப்படுறேன். என்னை அடிமை ஆக்கக்கூடாதுன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லாது. யாராவது பொன்னாடை சாத்தா காலில் விழுந்தாங்க. தயவு செய்து எங்க பெருமானுக்கும் அடியாறுகளுக்கும் நான் அடிமையாத்தான் ஆகணும். நான் அடிமையா இருக்கத்தான் ஆசைப்படுறேன். நீங்க பொன்னாடை சாத்தி இனிமே நாங்க அடியார்களுக்கு அடிமை இல்லை, சிவபெருமானுக்கு அடிமை இல்லை பிரிச்சு வச்சிடாதீங்க அப்படின்னு இனிமே சொல்லலாம்னு இருக்கேன். தயவு செய்து இனிமே இது பொன்னாடைக்கான அர்த்தம் புரிஞ்சுச்சா? அதனால அடியார்கள் யாரும் அடியனுக்கு தயவு செய்து பொன்னாடை சாத்தி உங்க திருவடிக்கு நான் அடிமை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் உங்களுடைய திருவடிக்கு நான் மட்டும் இல்லை, என்னுடைய வடிவழி வாழையடி வாழை வம்சமே அடிமைதான். அதனால அடியார்கள் இது ஆடை சாத்துதல் நிறுத்திடலாம். என்ன பொறுத்தவரை உங்களுக்கு நீங்க சாத்திக்கோங்க. அடியனுக்கு அந்த அடியன் நான் வேணா உங்களை சாத்துறேன். ஏன்னா எனக்கு நீங்க அடிமை இல்லை. சாத்தலாம். இந்த தடவை அஞ்சைக்களம் போனப்போ ஒரு சின்ன நிகழ்ச்சிங்க, அது இந்த நேரத்துல நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். இப்ப இந்த கருத்து நீங்க சொன்னதுனால அதை நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். எப்பவுமே வந்து ஒரு துறவி இந்த எந்த சிவனடியார்களுடைய கூட்டம் நடந்தாலும் நிகழ்ச்சிகள் நடந்தாலும் பவானி தியாகராஜன் ஐயா நிகழ்ச்சியில இருந்தாலும் சரி, இந்த அஞ்சைக்களம் நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, சிவனுடைய கோயில் கும்பாபிஷேகம் இருந்தாலும் சரி, முருகனுடைய கோயில் கும்பாபிஷேகம் இருந்தாலும் சரி, ஒருத்தர் சிவனடியார் வந்து தலையில வந்து ஏதோ தெர்மோக்கோல் அது இதெல்லாம் போட்டு தலையில கிரீடம் மாதிரி வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அது நம்ம அடியார்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க ஓரளவுக்கு. அவரு யாரு கூடயும் சேர்ந்து போக மாட்டாருங்க, ஆனா அந்த நிகழ்ச்சியில இருப்பாருங்க. அஞ்சைக்களம் ஒவ்வொரு தடவை போகும்போது அஞ்சைக்களத்துக்கு அவர் வர்றாருங்க. நம்ம கூட அவர் வர்றதே இல்லைங்க. மகோதை கடற்கரைக்கும் அவர் வந்திருக்கிறாருங்க. இந்த தடவை ஒரு சம்பவம், எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, மத்தியானம் லஞ்சு எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டாங்க. நான் திடீர்னு அவர் கவனிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அவர் வந்து சாப்பிடுற டைனிங் ஹாலுக்கு வர்றாருங்க. அந்த கார்னர்ல நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த நின்றுட்டு இருக்கிற கார்னர்ல வந்து சாப்பிட்ட தட்டெல்லாம் போட்ட ஒரு பேக்கு அங்க மாட்டி வச்சிருக்கிறாங்க. சாப்பிட்டவங்க எல்லாம் அதுல தட்டு போட்டுட்டு போவாங்க, அந்த எச்சில் தட்டு. இவர் அங்க போய் நின்றுட்டு இருக்கிறாருங்க. கூட்டமெல்லாம் முடிஞ்சது, ஆல்மோஸ்ட் கடைசி பந்தி நடந்துட்டு இருக்குதுங்க. நாங்க வந்து எல்லாம் புறப்பட்டு மகோதைக்கு போறதுக்கு போயிட்டு இருக்கிறோங்க. இவர் யாரும் பார்க்கலன்னு டபக்குன்னு அந்த பேக்ல இருக்கிற ஒரு எச்சு தட்டை எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு போறாருங்க. அவருக்கு வந்து சாப்பிடணும்னு நினைச்சிருந்தேன்னா போட்டேன்னா ராஜ மரியாதையா எல்லாமே கொடுப்பாங்க, ஏன்னா எல்லாருக்குமே அவரை தெரியுங்க. ஆனா அவரு அடியார்களுடைய எச்சில் தட்டை எடுத்து அதுல சாப்பிடணும்னு நினைச்சிட்டு அந்த தட்டை எடுத்துட்டு போறாருங்க. எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் மெய் சிலிர்த்து போச்சுங்க. இப்படி ஒரு அடியாருக்கு அடியாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அடியாருக்கு அடியாரா இருக்க விரும்புறாருங்க. அதை நினைச்சு எனக்கு நான் அங்கிருந்து அந்த நிகழ்ச்சி வந்து கூட வந்தவங்க கிட்ட எல்லாம் பகிர்ந்துகிட்டேங்க. இந்த இது சொல்லவும் இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேங்க. அது இந்த ஒரு சம்பவம் நடந்ததுங்க. எனக்கு அப்படியே கொஞ்ச நேரம் 2-3 செகண்ட் எல்லாம் ஒண்ணுமே நம்ம என்ன அடியார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எனக்கு வந்துருச்சுங்க. அவரெல்லாமா பெரிய அடியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்துருச்சுங்க. அந்த சம்பவம் உடனே நினைவுக்கு வந்தது, அதை பகிர்ந்துக்கிட்டாங்க. மறைஞான சம்பந்தர்கிட்ட அருணந்தி சிவம், மறைஞான சம்பந்தர்கிட்ட வந்து நம்ம உமாபதி சிவம் வந்து சீடனாகவும் நினைக்கிறாரு. இவர் பேச மாட்டாரு. அவர் போயிட்டு ஒரு கடையில கேட்கிறாரு, பிள்ளையில கூழ் ஊத்துறாங்க, அதை குடிக்கிறாரு. அவர் கையில வழிந்தோடுகின்ற கூழ
கையில பிடிச்சு பெருமானுடைய முக்தியை பெற்றவர் நம்முடைய உமாபதி சிவன் சொல்லுவாங்க. அவங்க உமாபதி சிவன் அவர் வந்து அந்தனர் குலத்துல பிறந்தவர். இவர் என்ன குலம்னே தெரியாது. அவரு குடிக்கின்றப்போ கையில ஒழுகும் இல்லையா, கையில விளந்தால ஒழுகுன்ற அந்த கஞ்சியை பிடிச்சு அவர் வந்து முக்தி பெற்றார்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படி இருக்கு. அப்போ இந்த சிவபெருமான்கிட்ட அடிமையா இருப்பது நமக்கு சிறப்பு. சிவபெருமானை அனுபவிக்க வேண்டியது நம்மளுடைய உரிமை. நாம் என்ன பண்றோம்? திருநீரை அனுபவிக்கிறோம், பூவை அனுபவிக்கிறோம், பொங்கல் அனுபவிக்கிறோம், அங்க இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இன்னும் நிறைய பேர் அனுபவிக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். திரும்பி என்ன பண்றாங்க? கழுத்துல மாலை போட்டா உடனே கழட்டி எரிஞ்சிருது. அடியார்கள் ஏதாவது கொடுத்தா உடனே. கோவில்ல கனி வாங்கினா என்ன பண்ணணும்? வீட்டுல போய் டப்பாக்குள்ள போடக்கூடாது. எதுல? அந்த கதவை திறந்து அந்த இது பீரோக்குள்ள போடுவாங்க. நாளா முன்னாடி அப்படிதான் பண்ணுவோம். கோவில்ல எலுமிச்சங்கனி வாங்கினா என்ன பண்ணுவாங்க? வீட்டுல அந்த டப்பாவை திறந்து அந்த பீரோ திறந்து காசு போற இடத்துல அந்த எலுமிச்ச படமா போட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு காஞ்சு போய் கிடக்கும், தூக்கி வெளியே போடும். அப்படி செய்யக்கூடாது. அனுபவிக்கணும். அதை கொண்டு வந்து அறுத்து ஜூஸா போட்டு அதை குடிச்சு அனுபவிக்கணும். எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அது போல சிவபெருமானையும் அனுபவிக்கணும். அந்த வஸ்துக்களை அனுபவிக்கிறது எதுக்காகன்னா இது மாதிரி சிவபெருமானையே அனுபவிக்கணும். அதனால கோவில்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான காரணம் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கப்போம். கண்ணை மூடி சிவ தியானத்துல இருக்கிறப்போ, சிவ யோகத்துல இருக்கிறப்போ சிவபெருமான நம்முடைய ஆன்மாக்குள்ளேயே ஆவாகனம் செய்து அவனை அனுபவிக்கிறதுக்காகத்தான் கோவில உட்கார சொல்றான். 5 நிமிஷம் உட்கார சொல்றது அதுக்காக. அந்த நேரத்துல நம்ம வந்து அங்க உட்காந்து அந்த தேங்காய் சில்ல சேர்த்து சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொண்டு போன வெத்தலை தாம்பூலம் எல்லாரும் வேஸ்ட் பண்றாங்க. இன்னும் நிறைய பாத்தீங்கன்னா கோவில்லையும் இல்ல யாரோ அடியார்கள் வெத்தலை பாக்கு கொடுத்து அழைச்சாங்க எதுவும் உடனே தாம்பூலம் எடுத்து பறிக்கணும். வெத்தலை பாக்கு ஒரு இடத்துல கோயில கொடுக்குறாங்க, ஒரு இடத்துல கொடுக்குறாங்கன்னா சும்மா பேருக்கு எடுத்துட்டு யாரும் போகல. கண்டிப்பா தரிக்கணும். ஒரு விஷயம் கொடுக்குறாங்கன்னா அது அனுபவம் செய்யறதுக்காக மட்டும்தான். அதனால கோவில்ல மாலை போட்டாங்கன்னா முடிஞ்சா வீடு வரைக்கும் கூட கழுத்துல போட்டு வரலாம், தப்பே கிடையாது. அது அப்படியே அனுபவிக்கும். பெருமானுக்கு கழுத்துல போட்ட ஒரு மாலை அது எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அது அப்படி. நீங்க குழந்தைங்க பாத்துறீங்களா? குழந்தைங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு மாலை போட்டீங்கன்னா நைட்டு தூங்குறதையும் போட்டே தூங்குவாங்க. பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அது மாதிரி அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நாமும் அதே மாதிரி நமக்கு ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அதை முழுவதுமா நம்ம அதை வெத்தலை பாக்கு கொடுத்தா வெத்தலை பாக்கு தரிக்கணும். அதே போல கோவில்ல மாலை போட்டாங்கன்னா மாலை கழுத்துல போட்டு ரொம்ப நேரம் வச்சு நம்ம அதை அனுபவிக்கணும். அது போல கோவில்ல ஒரு பொங்கல் கொடுக்குறாங்களா சாப்பிட்டு அனுபவிக்கணும். எலுமிச்சை பழம் கொடுக்குறாங்களா எலுமிச்சை பழத்தை கண்டிப்பா நம்ம வந்து உட்கொள்ளணும். சில பேர் ஐயோ அதை அறுக்கக்கூடாது, அது அறுத்தா பாவம், மகா பாவம், அதை அப்படியே அறுக்காம கொண்டு வந்து போட்டு அது நம்ம உடலுக்கு அனுபவம் செய்வதற்காகத்தான். வில்வம் கொடுத்தா என்ன பண்ணும்? வில்வம் கொடுத்தா வில்வத்தை கொண்டு வந்து வீட்டுல முதல் நாள் நைட்டு தண்ணீரை ஊற போட்டு மறுநாள் காலைல அந்த வில்வ நீரை குடிக்கணும். மிகப்பெரிய மருந்து வில்வ நீரை முதல் நாள் நைட்டு ஊற போட்டு 2 கிள்ளி ஊற போட்டு மறுநாள் காலைல குடிச்சா. அதே மாதிரி அருகம்புல் அப்படிதான். கோவில்ல இருந்து அருகம்புல் கிடைக்குதா? அருகம்புல்ல 2ஆ கிள்ளி தண்ணியில போட்டு ஊற போட்டு மறுநாள் அந்த நீரை உகந்தா அது எத்தனையோ நோய்க்கு மருந்து. அது அனுபவிக்கிறதுக்காக. துளசி, பெருமாள் கோயில் போனா துளசி என்ன பண்றோம்? கொண்டு வந்து அப்படியே அது ஓரணும். துளசியை சாப்பிடணும். கோயில கொடுத்தோடனே சாப்பிடணும். வில்வத்தையும் அப்படியே சாப்பிடலாம் சொல்லி. ஆனா அதை சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு இப்போ அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே இனிப்பா சாப்பிட்டு பழகுனால அந்த கசப்பு நமக்கு ரொம்ப கடுமையான கசப்பா இருக்கும். ஆனா அந்த காலத்துல எல்லாருமே கசப்பா சாப்பிட்டு பழகினவங்க. காக்காயே பச்சையா சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறப்ப வில்வம் அவங்களுக்கு பெரிய கசப்பு இல்லை, கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவாங்க. வில்வமா இருக்கட்டும், எல்லா கோவிலுக்கு கொடுக்குறா. சந்தனம் தெரியும்ல, நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் சந்தனம் எது? பள்ளியறை பூஜை சந்தனம். அது உட்கொள்ளக்கூடிய சந்தனம். சாப்பிடுவாங்க. இந்த சந்தனத்தை சாப்பிடுவாங்க. கையில ஒரு துளிதான் கொடுப்பாங்க. அந்த சந்தனம் உட்கொள்ளலாம். நாங்க நம்ம நெத்தியில பூசை வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில முகத்தை கழுவும் போது அந்த சந்தன வாசம் அப்படியே இருக்கும். இதுக்காகவே அங்க போயிட்டு பள்ளியறை பூஜையில போய் சந்தனம் வாங்கி அடியன் அதை இது பண்ணிக்கணும். பால் சாப்பிடணும். எல்லாமே கோவில்ல இருக்கிற அத்தனை பொருளும் அனுபவிப்பதற்காக. அடியார்கள் யாராவது ஏதாவது பொன்னாட சாத்தினா உடனே தூக்கி ஓரமா வச்சிடாதீங்க. அதை நீங்க அனுபவிக்கணும், அதை நீங்க எடுத்துக்கணும். எல்லாம் அனுபவம் செய்வதற்காக. அது போல சிவனும் அனுபவம் செய்வதற்காகத்தான். சிவ அனுபவம் செய்வதற்காகத்தான் கோவிலுக்கு மறக்காம என்ன கொண்டு போகணும்? ஜபமாலை கொண்டு போகணும். உட்காந்து கொஞ்ச நேரம் யாருக்கும் தெரியாம
நாம ஜபிக்கிறோம்னு தெரியாம அதுக்கு தான் என்ன போட்டுக்குவாங்க, கையில ஒரு துண்டு போட்டுக்குவாங்க, பாத்தீங்களா? துண்டு மேல போட்டுக்குவாங்க. ஜபிக்கிறோம்னு தெரியாம. ஏன்னா சிவபெருமான்ட்டு அனுபவம் செய்வது கணவன் மனைவி சேர்ந்திருப்பது. கணவன் மனைவி சேர்ந்திருப்பது யாராவது பார்க்கலாமா? பார்க்க கூடாது இல்லையா? அது மாதிரி சிவபெருமானோடு நாம கலந்து இருப்பது கணவன் மனைவி சேர்ந்திருக்கிறது சமம். அதனால யாரும் பார்க்க வேணான்ட்டு கையில துண்டை போட்டு அவங்க கணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது பேர் கணித்தல்னு பேர். சிவபெருமான கணித்து கொண்டே இருப்பாங்க. சிவாய நம்ம நமச்சு அவங்க மந்திரிட்டாங்க. அது கண்டிப்பா கோவில்ல அதுதான் சிவபோகம். சிவனை அனுபவிக்கணும். நம்ம கைக்கு நமக்கு ஜெபமாலையும் சொல்லித்தரல, சிவனை அனுபவிக்கிறதுக்கும் சொல்லித்தரல. அங்க போய் உட்காந்து 5 நிமிஷம் என்னதான் பேசுவோம். போன வாரம் தான் வந்து சாமி கிட்ட வந்து ஊர்கதை வளர்கதை பேசிட்டு வருவோம்ல, அதெல்லாம் செய்யக்கூடாது. அனுபவம் செய்யணும். சிவபெருமான அனுபவிக்கணும். எல்லாம் சாப்பிட்டோம், அங்கேயே சாப்பிட்டு வந்துடும். திருநீர் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, சில பேர் கொண்டு வரோம்னு சொல்றாங்க. அதாவது அவங்கவுங்க இஷ்டம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க ஆனா சிவன் கோயில் திருநீர் எப்ப எடுத்துட்டு வரதில்லை. அங்கேயே முழுவதுமா பூசி அனுபவம் பண்ணிட்டு எல்லாம் உடம்பெல்லாம் தேய்ச்சி எல்லா இடத்துலையும் நல்லா பூசி தடவி கீழே போடாம உடம்பு பூரா நல்லா தடவி தேய்ச்சிட்டு அப்படியே வந்துருது சிவன். அதனால அனுபவம் செய்யுங்க. சிவனே அனுபவிக்கக்கூடியவன். சிவபூசை என்பது கடைசி முடிவுல சிவபெருமான அனுபவித்தல் தான். அதுதான் சிவபோகம் அப்படின்னு சொல்லி, சிவபோகம் தான் திருசாங்கத்தினுடைய முடிவு என்று சொல்லி அந்த சிவபோகத்தை எல்லாரும் அனுபவிங்க. ராஜாதி ராஜனாக இருக்கக்கூடிய மகாதேவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்குரிய அந்த 10 இலக்கணங்களும் என்னைக்கும் மாறாது. நாம அவங்கிட்ட அடிமையா இருக்கிறதே சிவமாகிற தன்மை பெறுவதற்காகத்தான். ஆக அவனுக்கு அடிமையா இருந்தா மட்டும்தான் சிவமாக முடியும். சிவனுக்கு அடிமையா இருப்பதைத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில குறிக்கோளா வச்சிருக்கணும். அவன்தான் எல்லாம், அவன்தான் ஆண்டான், அவனுக்கு நாம அடிமை. கண்கள்ல நீர் பெருக பெருமானை வழிபாடு செய்யணும், அவனை அனுபவிக்கணும், சிவபோகம் பண்ணணும் அப்படிங்கிற செய்தி. சிவபெருமானுடைய மலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவனுடைய ஊர் என்ன, நாடு என்ன, ஆறு என்ன, புறவி என்ன, அவனுடைய படை என்ன, பறை என்ன, தார் என்ன, கொடி என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டத மனசுல நிறுத்தி ஒவ்வொரு நாளும் அவனுடைய தசாங்கத்தை நினைச்சு உருகணும் நீங்க எல்லாரும் சொல்லி, இந்த அளவுல தசாங்கம் என்ற அந்த பெரும் பகுதியை நாம இதோடு நிறைவு செய்கின்றோம். திரு தசாங்கத்தை வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகளை மீண்டும் மீண்டும் கேட்டு சிவபோகத்தை அடையணும்ன்றதுதான் திரு தசாங்கத்தினுடைய நோக்கம். சிவனுக்கு அடிமையா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் திரு தசாங்கத்தினுடைய நோக்கம். சிவபெருமான் தான் அத்தனை உயிர்களுக்கும் தலைவன், அரசன் அப்படிங்கிறதுதான் தசாங்கத்தினுடைய நோக்கம் என்று சொல்லி, இந்த அளவுல அவனுக்கு அடிமையா இருக்கிறோம். நீலா அடிமை உமக்கே. யாராவது பாடலாம், நிறைவு செய்திருக்காங்க. யாராவது பாடுங்க சார். மீளா அடிமை என்னாச்சு? மகாலட்சுமி பாடுங்க, மகாலட்சுமி பாடுங்க. மீளா அடிமை பாடுங்க. மீளாடிமை உமக்கே கேக்கல பக்கத்துல வச்சு பாடுங்க. மீளாடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. மூளாதி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன வாழாங்கிருப்பீர் திருவாரூரி வாழ்ந்து போதீரே. நன்றி ஐயா. மாரிமுத்துக்காரன் ஐயா, சுவாமி ஐயா, நீங்க வந்து எனக்கு இந்த பாட்டு பாடி கொடுங்க சாமி. முதல் பாடு பித்தாபிரை சூடி. ரொம்ப நன்றியா. இனிமே ஒரு பித்தா தான் ஆக்கிட்டீங்க. அடியார் அனுபவத்துல வரேன் அனுமதியோட. பித்தா பித்தா சிவா திருச்சிற்றம்பலம். பித்தா பீரை சூடி பெருமானே அருளாளா. பித்தா பீரை சூடி பெருமானே அருளாளா. எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மன துன்னை. வைத்தாய் பெண்ணை
தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காளாயினி அல்லேல் எனலாமே. திருச்சிற்றம்பலம். அவனுக்கு அடிமையா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவனுக்கு நாம் என்றும் வீழா அடிமை அப்படின்ற அந்த எண்ணத்தை நாம் மனசுல வச்சுட்டு, அடிமையா இருந்தாலும் அவனுக்கு கீழே இல்லை, அவனுக்கும் மேல நாம, அவனையே விழுந்துகின்ற, அவனையே அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் நாம. சிவபெருமானால எதை அனுபவிக்க முடியாது? இருள் அனுபவிக்க முடியாது. அதனால இந்த ஆன்மா இருள்னால சிவபெருமான் அனுபவிக்க முடியாது. இந்த ஆன்மா தான் இருளையும் அனுபவிக்கும், சிவபெருமானே அனுபவிக்கும். அந்த வகையில சிவத்தை விட ஒரு மடங்கு மேல இந்த ஆன்மா. ஏன்னா ரெண்டு பக்கம். அதனால இந்த ஆன்மா அடிமையா இருக்கிறது அவனையே விழுங்கி அனுபவிக்கக்கூடிய ஆற்றலுடைய பெருமா. அந்த சிவபோகத்தை நாம் எல்லாரும் பெறணும். கண்ணீர் மல்கி அழுதால் உன்னை பெறலாமே என்ற அளவுல அன்பை பெருத்தி நம்ம எல்லாருக்கும் இடம் தந்து மனதையே ஆகாசமாக்கி, ஞானாகாசமாக்கி, நம் உள்ளேயே சிதம்பரத்தை எழுப்பி கைலை அம்பதியினுடைய உண்மையான சொரூபத்தை நாம் கண்டு தசாங்கத்தை போற்றுவோமாக என்று சொல்லி இந்த அளவுல அடியை நிறைவு செய்கின்றேன். அடியார்கள் இருந்து போகலாம், 2 நிமிடத்துல முடிச்சிருவோம். அடி நிறைவு பாடலாக ரேமா அம்மா நிறைவு பாடல் அமைச்சிருவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தமிழை சென்னை நேர சுற்றி வணங்குகிறேன். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா, இன்னைக்கு ஒரு நல்ல புதிய தகவல்லாம் அடி எனக்கு கிடைச்சதுங்கய்யா. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கருத்து சொன்னீங்க. ஏன்னா ஒரு வீட்டு வேலைக்காரங்க போதுன்னா அது அடிமை இல்லை, அவங்க சுதந்திரமானவங்கள்ட்ட அந்த பொன்னாடையை போத்தி கொடுத்ததெல்லாம் புதிய தகவலா இருந்தது. அனுபவிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? அந்த மாலையை போட்டதும் நாம மத்தவங்கள பார்த்தா என்ன நமக்கு ஒரு அந்த என்ன சொல்றது ஒரு கூச்ச உணர்வு வரும். மரியாதை செலுத்தி ஒரு மாலை போட்டுற அந்த கோயில் அந்த மாலையை நம்ம கிட்ட போட்டா எனக்கு உடனே அவுத்துருந்தான். அந்த தவறு அடியே நிறைய பண்ணிருக்கிறோம். எங்க பிள்ளைங்க எல்லாருக்கும் மாலை போட்ட உடனே கவுத்து கையில வச்சிருது. அது ஏன் அப்படின்னா, ஏன் இதெல்லாம் நம்ம போட்டுட்டு போறா, இவங்க பெரிய ஆளு, இவங்க மாலை போட்டு போறோம் மத்தவங்க நினைப்பாங்களோன்ற அந்த எண்ணம் தான் எனக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு நீங்க சொன்ன கருத்து ஒரு அருமையான ஒரு கருத்து. அதை அனுபவிப்பு தான். மத்த திருநீர் ஆகட்டும், பஞ்சாமிரதம் அடிக்கடி போனிச்சிரமா பஞ்சாமிரதம் வாங்கவே மாட்டாங்க. கோயில்ல கொடுத்த பஞ்சாமிரத்தை வாங்கவே மாட்டாங்க. அதை நான் அவங்க சொன்ன பிற்பாடுதான் அவங்க வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் சொல்வேன், பஞ்சாமிரதம் அவ்வளவு ஒரு அமிர்தமான ஒரு பொருளுங்க. அது பெரும்பான்மையில சாத்துது. அது என்ன இருக்கா ஏது இருக்கா என்ன வாசனை அடிச்சாலும் ஒரு துளி தான் கொடுப்போம், நிறைய கொடுக்க மாட்டோம். ஒரு அள்ளியா கொடுக்க போறோம், கொஞ்சமாவது கொடுத்தா சாப்பிடணுங்க. அது மருத்துவ குணம் வாய்ந்தது. அந்த 5 பொருள் சேர்ந்து பெரும்பான்மையில இருக்குல்ல இன்னும் ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடிக்கடி. அந்த மாதிரி நீங்க கொடுக்குற அந்த விபூதி ஆகட்டும், குங்குமம் ஆகட்டும், எலுமிச்சை பழம் கூட வீணாக்க மாட்டோம். அந்த பழத்தை புழிஞ்சு சாறு எடுத்து ஜூஸா குடிச்சிருவோம். ஆனா அந்த மாலையும் மற்றவங்க போத்துற பொன்னாடியும் உடனே அவுத்துருவோம். நாம என்னமோ பெரியவங்க மத்தவங்க எல்லாம் அப்படி சின்ன ஒரு கூணி குறுகி அந்த ஒரு எண்ணம் வந்துடும் அந்த மனசுல. அதனாலதான் டக்குன்னு அவுத்துருவோம். ஆனா இன்னைக்கு நீங்க சொன்ன கருத்து ஒரு அருமையான ஒரு கருத்து. இந்த ரெண்டுமே அடியன் முதல்ல என்னது ஐயா இப்படி சொல்றாரு அப்படின்னு. ஆனா நீங்க மட்டும் நாங்க போடக்கூடாதா? நாங்க மட்டும் போட்டுருவோம். நாங்க கண்டிப்பா உங்களுக்கு போடுவோம். ஏன்னா நாங்கதான் உங்களுக்கு அடிமை. நீங்க போடக்கூடாது, நான் எல்லாருக்கும் அடிமையாதான் இருக்கணும் அப்படி நீங்க சொல்றீங்கல்ல. அது மாதிரிதாங்க நாங்களும் நினைப்போம். அதெல்லாம் நீங்களும் அடுத்தவங்களுக்கு அதை கொண்டாடியே போடக்கூடாது. அதை நீங்களும் கொண்டு வந்தீங்க. ரொம்ப எனக்கு சிறப்பான கருத்துங்க. அது மட்டும் இல்லாத 12 அமர்வுங்கயா. இது இந்த அமர்வு தான் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். 429வது ஆரம்பிச்சு 441 அமர்வுல முடிச்சிருக்கீங்க. 12 அமர்வு அருமையான ஒரு கருத்து. இந்த 10 பாடலும் ரொம்ப சிறப்பான ஒரு கருத்துங்க. ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாத்துக்கும் அந்த ஞானாகாசன்றது மட்டும் தான் எனக்கு புரியாமலே இருந்தது. வான்பிறவி ஊரு மகிழ்ந்து அப்படின்னா அடிக்கடி எத்தனையோ தடவை சொல்லிட்டீங்க. வெட்ட வெடி அப்படி இப்படின்னா சொல்லுவான். ஆனா இன்னைக்கும் அந்த ஞானாகாசம் தான் அப்படின்றத விளக்க ரொம்ப அருமையா எடுத்துக்கோ. அடுத்த திருத்தமா சொன்னீங்க. அது பதில் தெரியாம இருந்தது. மத்தெல்லாம் ரொம்ப நல்லா திரிசூலம்
பதிமிக்க நாதப்பரி அருகம்புல்ல வந்து எனக்கு ஆரம்பத்திலேயே நம்ம படிக்கணும் திருவாசம் படிக்குள்ளேயே எனக்கு ஒரு ஐயா சொல்லியிருக்கிறாரு. அதை நான் எழுதியிருக்கிறேன். நீங்களும் அந்த அருகம்புல்லை பத்தி விளக்கம் எடுத்து கொடுத்தது ரொம்ப அருமைங்க. கடைசியில கொண்டு போறது சிவபோக சாரம் தான். பெருமானுடைய சிவபோக சாரத்தை நான் வரணும். அது என்ன அந்த விடை, அந்த விடைக்கு அழகா எடுத்து கொடுத்தீங்க. அந்த பாட்டுக்கு வந்து 10வது பாட்டுக்கு ரிஷப கொடிதான் அவருடைய சிவபோக சாரத்தை கொண்டு சேர்க்கக்கூடியது அப்படின்றத ரொம்ப அருமையான கருத்துங்க. நல்லா இருந்ததுங்க வகுப்பு இன்னைக்கு. சிவாயன நிறைய கருத்து 1 2 இல்ல. அந்த உத்தரகோசமங்கைக்கு அருள் அப்பா என்னமா எத்தனை முறை கேட்டாலும் அதுக்கு உத்தரகோசமங்கைக்கு நிறைய தடவை விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஆனாலும் அடியன் எத்தனை முறை கேட்டாலும் புதுசா கேட்கிற மாதிரிதான் இருக்கும். நல்லா இருந்ததுங்க இன்னைக்கு வகுப்பு. சிறப்புங்கய்யா. நன்றி. இன்னைக்கு சிவ பூஜைக்கு அருமையான விளக்கம் அடியனுக்கு கிடைச்சிச்சுங்கய்யா. நன்றிங்க. மற்ற அடியாருக்கு வாய்ப்பு. ஐயா மாரிமுத்து கரண் ஐயா சுவாமி ஐயா அவங்க கேட்டிருந்தாங்க. சிவா திருச்சிட்டோம்னா 2 நிமிஷம் தான், ஒண்ணும் இல்ல. ரொம்ப அருமையா ரோகன் ஐயா மகேஷ் ஐயா ரொம்ப வாழ்த்துறேன். எப்படி கேள்வி எல்லாம் கேட்டுக்கின்னே இருங்க, அப்ப பதில் வந்துகிட்டே இருக்கும். கேட்டாதான் கிடைக்கும், போட்டாதான் முளைக்கும். இந்த சிதம்பரம் வந்து நீங்க சொன்ன கருத்தை அப்படியே எனக்கு 27ஆம் தேதி நெடுமரம் ஐயா எங்க சித்தாந்த அடிக்கடி சொல்லுவாரு. அது சிதம்பரம் ஒரு ஆரம்ப நிலைங்க. நம்ம மனதுள்ள உயிர்ல அனுபவிக்கிறோம். யார் கேட்டாலும் உயிருக்குள்ள நின்று ஆடுறான்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. அது எந்த கோயிலுக்கு போனாலும் மறுபிறவி எல்லாம் உண்டு. ஏன்னா நம்ம போயிட்டு வந்து வேற பல பேர் நாங்க போனேன், இதை செஞ்சேன் வச்சேன், நீ போலையான்னா இதை போகாதவன். முதல்ல நம்மளுடைய இருக்கக்கூடிய அழுக்காறு அவ்வாவைகளும் இன்னா சொல்லுவோம், திருக்குறள்கிட்ட தான் போகணும். அதெல்லாம் இல்லாம போனாதான் மறுபிரிவு கிடையாது. அது ஒரு அலங்கார நிலை. அங்க போயிட்டு வந்தா அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும்ன்றது. நம்முடைய மனம் வந்து மாறணும். அந்த சிவத்தை அனுபவிக்கணும்னா இந்த கொடுப்பனை வேணும், 8:30 இங்க வரணும், வந்துடுறேன், கொஞ்சம் சல்சே தாமதம் ஆயிடுது. அந்த அனுபவத்தை பெறணும்னா இங்க வந்தாதான் முடியும். அப்ப கோயில்கள் அது மாதிரி இந்த சமணர் கேட்டாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், அவரு பாட்டுக்கு சிவனேன்னு தான் மடத்துல வந்து தங்கினார். அவர் நம்ம விளம்பரம் பிடித்து வந்தாரா? அன்னைக்கு என்ன வாட்ஸ்அப் செய்தி 8 மணி சன் செய்தியா இருந்தது, மதுரைக்கு வருகிறார்னு. இவங்க போய் தீவனையோட தீ வச்சாங்க. அப்பதான் சொன்னாரு பையவே நின்று, அது கூட வேகமா போன்னு சொல்ல, பேசஞ்சர் வேகத்தை பாஸ் பேசஞ்சர் கூட இல்ல, அந்த காலத்து பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி போக சொன்னாரு. அப்படி போய் தான் அவங்க வந்து வம்பிழுத்ததுனாலதான் அவர்களாவே எல்லாம் கழுவேற்றுக் கொண்டார்களே வழிய. நான் வந்து கிறிஸ்துவ கோயிலுக்கும் இருக்கிறேன். ஒரு சிலர் நான் சுருக்கமா முடிச்சிடறேன். நான் ரொம்ப வருத்தப்பட யாரும் கோச்சிக்காதீங்க. பாவிகளே சில பேர் ஒரு குரூப் இருக்கு சொல்றாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, நீ திருப்பிடாதரா, நீ ஒன்ன திருப்பிட ஆள் இருக்கான்னு, நீ திருப்பிடப்படுவ, அடுத்தவனை திருப்பிடாதன்னு சொல்லுவார். அதனால நம்ம ஒவ்வொரு மனிதனும் சிவத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். போகம் அதை அனுபவிக்க வேணும். யோகம். முடிச்சுக்கிறேன் ஐயா. நன்றி. அருமை ஐயா. இன்னும் ஒரே ஒருவருக்கு, யாராவது ஒருவர் மட்டும் 1 நிமிடம் தான் முடிஞ்சா சொல்ல, இல்லாட்டி நிறைய சொல்லுங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. அனைத்தடியா திருவடி வணக்கம் ஐயா. இந்த நம்ம வீட்டு பக்கத்துல முகலீஸ்வரர் கோவில் உண்டாங்கய்யா. அதுல வந்து வில்வ இலை ஒரு அம்மா எடுத்துட்டு போவாங்க, எப்பவுமே எடுத்துட்டு போவாங்க. அப்ப நிறைய கொண்டு போவாங்க. அப்ப என்னமா நிறைய கொண்டு போறீங்களா அப்படிமா. அப்போ அவங்க சொல்லுவாங்க, வாடை போட்டு அதை மிக்சியில் போட்டு திரிச்சு ஓமம் வச்சு அதை திரிச்சு நான் மருந்தா குடிப்பேன், காலையில எங்கள் வீட்டுக்காரரும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அந்த வில்வ இலைய ஒவ்வொரு மாசந்தோறும் 2 தடவை பிரதோஷம் வரும்ல, ஒரு கட்டு நிறைய அப்படியே இந்த தட்டத்தில் போட்டுப்பாங்க, அப்படியே எடுத்து போயிடுவாங்க. அது நீங்க சொன்ன பிறகு இன்னைக்கு நானும் நினைச்சுக்கிட்டேன், நம்மளும் கொண்டு வந்து அப்படியே போடுவோமே. கிரில்ல போட்டுருவோம், வெத்தலையை எடுத்து உள்ளத்துக்கு வச்சிருவோம். இப்ப நீங்க சொன்ன பார்த்த உடனே வெத்தலை கூட சும்மையோ சாப்பிடலாம் போல் இருக்கு நமக்கு அங்கே அப்படின்னு உள்ள ஒரு இது வந்துச்சு. என்ன நல்லா கவனிங்க, வெத்தலை தரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா சுகர் எதுவுமே வராது. தினம் வெத்தலை நீங்க போடுறீங்க, வெத்தலை எடுத்து நீங்க சுண்ணாம்பு தடவி அந்த வெத்தலை எடுத்து உமிழ்நீரோட அந்த வெத்தலையும் அந்த நீரும் சமைச்சா இந்த சுகர்னு சொல்றது வந்து எதனால வர்றதுன்னா இந்த அஜீரண கோளாறுனால இந்த உடல்ல இருக்கக்கூடிய விஷயங்களால வர்றதுதான். நீங்க தினமும் தாம்பூலம் தரிக்கிறீங்கன்னா ஏகப்பட்ட நோய்கள் வந்து தீரும். அதுக்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் நீங்க வெத்தலை பாக்கு இல்லாத எந்த காரியமும், நீங்க நல்ல காரியத்தை வெத்தலை பாக்கு தான் செய்யும். நமக்கு அந்த இறந்தவர்கள் வீட்டுல கூட வெத்தலை பாக்கு இல்லாத இடம் இருக்கவே இருக்காது. வெற்றிலை பாக்கு கண்டிப்பா நம்ம பயன்படுத்தணும். இது நம்ம வழக்கத்திலயும் இல்லாம ஆக்கிட்டோம். இப்ப ஸ்வீட் பீடா அந்த பீடான்னு சொல்லி அதெல்லாம் இருக்கக்கூடாது. வெத்தலை பாக்கு இந்த பாக்கு துவக்கிற அந்த பாக்கு, இந்த வெத்தலை, சுண்ணாம்பு இதெல்லாம் சேர்த்து நல்ல நாக்கு சவக்க நல்லா போட்டு அதனுடைய சாரெல்லாம் முதல் சாரை துப்பிட்டு 2வது சாறு 3வது சாரை தான் முழுங்கி அதை வந்து நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு பெரிய உயிர் காக்கும் மருந்து வெற்றிலை என்பது.
அதனாலதான் நம்ம வந்து எந்த காரியம் நடந்தாலும் வெற்றிலை கொடுக்காம அந்த காரியத்தை தொடங்குறதும் கிடையாது. அதனால வெற்றிலை கடையில கிடைச்சா கண்டிப்பா அதை அனுபவம் செய்யும். நீங்க இருக்குயா, வீட்லயே வெத்தலை கொடி இருக்கு, வீட்டுல வெத்தலை கொடி, துளசி, வேப்பலை கிடைக்குதா கையில ஓட்டல வருதா, துளசி, வெத்தலை, பச்சலை எல்லாமே இருக்கு வீட்டுல. சளி பிடிச்சா மட்டும் அது எல்லாரும் ஓமவல்லி இலை, சளி பிடிச்சா மட்டும் எல்லாரும் ஆச்சி அதை எடுத்துவாங்க எல்லாம் வெத்தலை நம்ம மருத்துவம் சொல்ல நமக்கு அடியார்கள் மூலமாவோ கோவில்லையோ ஏதோ மூலமா நமக்கு அது கிடைச்சா அதை உடனே நம்ம பயன்படுத்தணும். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், எடுத்து ஒரு இடத்துல காய போடுறோம், ஒரு இடத்துல தூக்கி போட்டுறது. வில்வம் கையில கிடைக்குதா, அதை எடுத்து உடம்ப போட்டு கடைசியில காஞ்சதுக்கு அப்புறம் சருகு கொண்டு போய் வெளியே போட்டோம். அதுக்காக கொடுக்கணும். வெல்வம் வந்து தண்ணியில போட்டோம், அதெல்லாம் தண்ணியில போட்டு மறுநாள் காலையில் அது அருந்தம், துளசி அருந்தம். அதே போல அது நம்மளுடைய அருகம்புல்லி அப்படியே அலசி போட்டு 2 கிள்ளி அதை போட்டு அதையும் அருந்தம். இதெல்லாம் அருந்தும் போது அதுல கிடைக்கக்கூடிய மருத்துவ குணமும் இருக்கு, அதனுடைய அனுபவமும் பெருசு. அதனாலதான் அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அது எவ்வளவு கழுத்துல அவங்க போட்டு கழுத்துல போட்டு எவ்வளவு உறவு நமக்கு கொடுக்குறாங்க, அதுவே ஒரு பெரிய ஒரு புண்ணியம் இல்ல. அது நம்ம கையில கிடைக்கவே ஒரு புண்ணியம். அது நீங்க இனிமேல் சொல்லுவேன், நான் மறக்க மாட்டேன். அவ்வளவு தூரத்துக்கு இனிமேல் நான் ரொம்ப செய்யறேன். எனக்கு ஒண்ணு சொல்ல தோணல. இவ்வளவு ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கும் போது விட்டுட்டோமே, இவ்வளவு வருஷம் விட்டுட்டோமேன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு வெப்ராளம் வருது. ஐயா, எனக்கு நீங்க ஆல்ரெடி இந்த கிளாஸ்ல எடுத்திருக்கீங்க. அறிவு நமக்கு என்னத்தை உணர்த்தும், ஞானம் என்ன உணர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா எனக்கு அது இப்ப தெரிஞ்சுக்கணும் 2 வாரமா அதை நான் வந்து உள்ளுக்குள்ளேயே அழுத்திட்டே இருக்கேன். அதை கேட்கணும், ஐயா நமக்கு சொன்னாரு, ஆனா அது நம்ம மண்டையில ஏறலையே. இப்போ நமக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இது வருது. எனக்கு அதை சொல்லுங்க ஐயா. அதாவது ஞானம் அப்படின்னா எல்லா பொருட்களையும், உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் சொல்லக்கூடிய எல்லா பொருட்களையும் சிவசக்தி ஸ்வரூபமா பார்க்கக்கூடியது பேருதான் ஞானம். ஞானம் என்பது கல்லா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், மலையா இருக்கட்டும், எல்லாத்தையும் சிவசக்தி ஸ்வரூபம் பார்ப்பதுதான் ஞானம். அதை நாம பெறணுங்கிறது தான் அதுதான் முடிந்த முடிவு. அந்த நிலையை நாம பெறணும். சிவசக்தி புரிஞ்சுங்களா சாமி? நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. நிறைவு செய்யலாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அது முகம் வாழ்கை, ஊருசை தனிவேல் வாழ்க, உட்குடம் வாழ்க செல்வேல், ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய நம. நன்றிங்க சுவாமி. உத்தரவு வாங்கிக்கிறேன் ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் உத்தரவு.